அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தூக்கி சொல்லுங்கள், அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் நம்முடைய வலது கரங்களை அப்படியே உயர்த்தி, सब जन अपने दाहिने हाथ को ऊपर उठाकर, எல்லாரும் நம்முடைய வலது கரங்களை அப்படியே உயர்த்தி सब जन अपने दाहिने हाथ को ऊपर நம்ம उठाकर ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா, हम परमेश्वर की स्तुति करेंगे। நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. हम परमेश्वर की स्तुति करेंगे। ஆண்டவருடைய சமூகத்துல இந்த 15வது வருடம் ஆன்வேசரியை கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம். परमेश्वर के सम्मुख में ये 15वां साल का ये सालगिरह हम यहाँ पे मनाने के लिए आज आए हैं। இது கர்த்தர் கொடுத்த ஒரு நாள், ये परमेश्वर ने आज दिया हुआ एक दिन है। இது கர்த்தர் கொடுத்த நாள். ये परमेश्वर ने दिया हुआ दिन அந்த है। நாளுக்காக நம்முடைய வலது கரங்களை அப்படியே உயர்த்தி ये दिन के लिए अपने दाहिने हाथ को ऊपर उठाकर ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக, हर एक भाग को परमेश्वर हमें आशीर्वाद करके देने के தேவனுடைய लिए, பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கும்படியாக, परमेश्वर की प्रशंसा इस जगह पर उतरने के தேவனுடைய लिए, வல்லமை இந்த இடத்துல இறங்கும்படியாக, परमेश्वर की महिमा इस जगह पर उतरने के தடைகள் लिए, எல்லாம் நீங்கி போகும்படியாக, सारे रुकावटों को दूर करने के தடைகள் लिए, எல்லாம் நீங்கி सारे போகும்படியாக, रुकावटों को दूर करने के लिए, பரிசுத்த ஆவியானுடைய கரங்கள் வெளிப்படும்படியாக, पवित्र आत्मा की जो हाथ है वो इस जगह पर பிரசன்னம் இந்த उतरे, இடம் முழுதுமா நிரம்பி இருக்கும்படியாக, आपकी प्रशंसा इस जगह को पूरा भर के உம்முடைய निकाले उसके வல்லமை இந்த लिए, இடம் முழுதுமாக நிரம்பி இருக்கும்படியாக. आपकी सामर्थ्य इस पूरे जगह पे भरे इसके लिए। இப்போ நம்ம மத்தியில பாஸ்டர் ஜானி வந்திருக்கிறாங்க. अभी हमारे बीच में पास्टर जॉनी यहाँ पर आए மீதி உள்ள हैं। எல்லா நேரங்கள் बाकी का जो भी सारा समय है நம்ம அபிஷேகத்தில் அவங்க நடத்துவாங்க. वो अभिषेक के साथ वो पासवान चलाएंगे। நம்ம ஒரு விஷயம் நம்முடைய கரங்களை தட்டி अपने ताली बजा के हम पास्टर का स्वागत करेंगे। ஹalleluya. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல वैसे ही परमेश्वर के सम्मुख में நம்ம நம்ம மத்தியில வந்திருக்கிற ஏஜி சர்ச் பாஸ்டர் ஜாமன், हमारे बीच में एजी चर्च के पासवान इसके लिए प्रार्थना करेंगे। ஆமென். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஐயா. இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் உமக்கு சோத்திரம். 15 ஆண்டுகள் ஆண்டவர் இங்கே அற்புதமாய் நடத்துறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இது கர்த்தர் ஒருபடி நாள் இதில் மகிழ்ந்து கழிவுற கடவுண்டபடியே நம்முடைய சமூகத்திலே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரு விஷயங்கள் கூடி கடந்து வர நீங்க பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் சோத்திரம். மட்டும் நடத்தின கர்த்தர் தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் முடிவரை தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் இங்கே பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் என் தேவனுடைய கண்ணில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் கர்த்தர் மாத்திரம், என் கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செய்த எல்லா உபகாரங்களுக்காக, எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த 15 ஆண்டுகளும் சபையோடு கடந்து தம் தாசர்களோடு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாளிலும் தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தரை வெளியேறப்பட்ட தாசர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஒவ்வொரு கர்த்தரை பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அருமையான பாஸ்டர் ஜி கே அவர்களுக்காய் நன்றி. அவர்கள் பிரயாசங்களுக்காய் ஸ்தோத்திரம் பொறுப்படுப்பீராக. தாசனை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை இந்த பட்டணத்தில் செய்து நிறைவேற்றும்படியாய் சமர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுப்பீராக. உம்முடைய திருக்கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. हालेलुया। இப்போ பாஸ்டர் செல்வகுமார் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. अभी पास्टर हमारे बीच में पास्टर सेल्वा कुमार आके प्रार्थना करेंगे। ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கதான நிலை தகப்பனே கர்த்தாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 15 வருஷம் ஆண்டவரே இந்த சபையை நடத்தி வந்தபடிய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல பாஸ்டர் அவர்கள் கடந்து வந்து கர்த்தாவே ஒரு 15 வருஷ காலங்களாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தாவே அநேகர் சந்திக்கும்படியாய் அநேக ஊழியங்கள் இந்த இடத்துல கர்த்தாவே அநேக புதிய ஆத்துமாக்கள் புதிய விசுவாசிகளை கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சபை கண்டு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே வெளியேறப்பட்ட அந்த ஆத்துமாக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளருவோம். ஆண்டவரே அவளுக்கு ஏற்ற பாதையில நடத்தும்படியாய் ஆண்டவரே விசேஷமாய் ஊழியர் இந்த நாட்களை நீர் எடுத்து நீர் பயன்படுத்தி வருகிற உம்முடைய கிருபை தயவு இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஊழியர் மூலமாய் அநேகர் சந்திக்கப்பட்டிருக்காங்க கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே இந்த கர்த்தாவே ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து கர்த்தாவே இந்த விசுவாசிகளை சரியான பாதையில் நேர்த்தியான பாதையில் நடத்தும்படியாய் நல்ல கிருபை வரங்களை நீர் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த நல்ல 15வது வருஷ ஆண்டுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையும் ஆண்டவரை நினைத்து கர்த்தாவே இந்த நாளில் ஏற்படுத்தப்பட்ட இந்த சபை நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய சமூகம் தொடர்ந்து கூட இருக்கும்படியா நாங்கள் செபிக்க நிலை கடந்து வருகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய சபைகளின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் கொடுக்கிற கர்த்தாவே கொடுக்கும் விசேஷமாய் கொண்டு வந்த தாசனுக்காக நன்றி செலுத்துறேன்
கர்த்தாவே அவர்களின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிற சபைக்கு கொடுக்கிற கர்த்தாவே இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் ஆண்டவரே கேட்கிற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தொடர்ந்து சபை ஆண்டவரே 100 ஆண்டுகள் கர்த்தாவே பெரிய பாதைகளை நடந்து செல்லுவோம். இன்னும் வர நாட்களையும் ஆண்டவரே இந்த சபை சிறப்பாய் ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாகவும் அநேகரும் உடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியாய் நல்ல தாளந்துகளையும் வரங்களையும் ஊழியருக்கு நீர் கொடுத்து இன்னும் வருகிற நாட்களில் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் சில்வர் சப்ளை ஆண்டவரே கோல்டன் சப்ளை எல்லா சப்ளை காணத்தக்கவனமாய் கர்த்தர் தொடர்ந்து இந்த சபையில் விசேஷமாய் நீர் கூட இருந்து கர்த்தாவே நடத்தி இன்னும் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. உடைய நிறைவு உடைய அபிஷேகம் உடைய வல்லமை உடைய பிரசனம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ நம்ம மத்தியில பாஸ்டர் ஜானி வந்திருக்கிறாங்க. अभी हमारे बीच में पास्टर जॉनी यहाँ पर आए மீதி உள்ள हैं। எல்லா நேரங்கள் बाकी का जो भी सारा समय है நம்ம அபிஷேகத்தில் அவங்க நடத்துவாங்க. वो अभिषेक के साथ वो पासवान चलाएंगे। ஆமென். ஒரு விஷயம் நம்முடைய கரங்களை தட்டி अपने ताली बजा के हम पास्टर का स्वागत करेंगे। हालेलुया। सब लोग हाथ उठाकर बोलेंगे हालेलुया। थोड़ा हंसकर बोलेंगे खुशी से हालेलुया। प्रभु अच्छा है, यीशु अच्छा है। इसलिए अपने पड़ोसी को बोलो आप बहुत अच्छे हो। क्यों अच्छे मालूम है? हम यीशु मसीह में हम लोग को परमेश्वर ने बनाया, इसलिए हम अच्छे हैं। हालेलुया। भजन संहिता 33 पढ़िए। भजन संहिता 33, साम्स 33 पहला वचन। तमिल पढ़िए, एक ही वचन। नीतिमानगळे यहाँ पर हिंदी में कोई है? मैं पढ़ूं? ये धर्मियों यहोवा के कारण जय जयकार करो, क्योंकि धर्मी लोगों को क्या करना शोभा देता है? झगड़ा करना, चुगली लगाना। हाँ, कितना अच्छा लिखा है ना। आप अच्छे हो और अच्छा हो सकता है। कैसा मालूम है? प्रभु की स्तुति करेगा ना आपको और शोभा देता है। ताली बजाकर परमेश्वर की स्तुति करें। थैंक यू जीसस, थैंक यू लॉर्ड। धन्यवाद धन्यवाद धन्यवाद। सब लोग आंख बंद करेंगे थोड़ा, अपने हाथ उठाकर आंख बंद कर धन्यवाद करेंगे। धन्यवाद। परमेश्वर परिस्थिति को बदल देता है। परमेश्वर हमारे बीच में उसके उपस्थिति को लेकर आता है। उसकी उपस्थिति हमें बहुत जरूरी है। ओरी बाबा बारा बाला बारा बाना माशंदरा बाले बाकेरी अरबोनो गुल। Glory, hallelujah, hallelujah, Lord, hallelujah, hallelujah, Jesus. तेरे जैसा कौन है जो मेरा भला करे? मेरा भरोसा सिर्फ तुझ पर प्रभु। तेरे जैसा कौन है जो मेरा भला करे? मेरा भरोसा बस तुझ पर प्रभु। मेरे जीवन का स्वामी आधार बना तू प्रभु जी। तू नहीं तो मेरा जीवन व्यर्थ हो जाएगा। मेरे जीवन का स्वामी आधार बना तू प्रभु जी। तू नहीं तो मेरा जीवन व्यर्थ हो जाएगा। एल शडाई आराधना, एलोहिम आराधना, अदोनाई आराधना, यीशुआ आराधना, एल शडाई आराधना, एलोहिम आराधना, अदोनाई
करे, तेरा भरोसा सिर्फ तुझ पर प्रभु। बोलो, तेरा कौन है जो मेरा भला करे, मेरा भरोसा सिर्फ तुझ पर प्रभु। मेरे जीवन का स्वामी आधार बना तू प्रभु जी, तू नहीं तो मेरा जीवन व्यर्थ हो जाएगा। मेरे जीवन का स्वामी आधार बना तू प्रभु जी, तू नहीं तो मेरा जीवन व्यर्थ हो जाएगा। एल शडाय आराधना, एलोहिम आराधना, अदोनाय आराधना, यीशुआ आराधना, एल शडाय आराधना, एलोहिम आराधना, अदोनाय आराधना, यीशुआ आराधना। जिस नाम में है जिंदगी, बोलो, वो नाम है यीशु मसीह। अपने आवाज उठाकर बोलो, जिस नाम में है बंदगी, वो नाम है यीशु मसीह। यीशु नाम, यीशु नाम, बोलो यीशु नाम। आप ताली बजा सकते हैं, आराधना करेंगे। यीशु नाम की जय, ओ यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। जिस नाम में है बंदगी, वो नाम है यीशु मसीह। जिस नाम में है बंदगी, वो नाम है यीशु मसीह। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। हालेलुया। यीशु वो नाम है, सर्वोत्तम नाम है। यीशु वो नाम है, वो पवित्र है। यीशु वो नाम है, इस दुनिया से नहीं आया, वो ऊपर से स्वर्ग से आया है। इसलिए उस नाम से हर एक घुटना टिकती है, हर जुबान कबूल करती है, कहती है यीशु मसीह ही प्रभु है। हालेलुया, ग्लोरी टू जीसस। यहाँ पर परमेश्वर का उपस्थिति है। आमीन। हालेलुया। यीशु मसीह के लिए जोरदार ताली बजाते हैं। आप लोग खड़ा रहेंगे, आ जाओ, खड़ा हो जाए। पास्टर लोग बैठ जाइए। मैं पूछूंगा, कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह। हाँ, मैं बोलूंगा कौन है राजाओं का राजा, मतलब राजा का सर पे मुकुट होता है। आपको ऐसा मुकुट पता नहीं। कौन है दुनिया का बादशाह, ऐसा बोलने का। ओके, हालेलुया। कितना लोग गाएंगे, मेरा प्रभु के पास है ना, आने वाला आनंद के साथ, खुशी के साथ प्रभु की महिमा करेंगे। ओके,
कौन है राजाओं का राज, कौन है दुनिया का एक्शन, कौन है कितना लोग हाथ लेकर आए? अगर समझो आप लोग कितना लोग माता पिता हैं, आपका सामने आपका बच्चा अगर नाचेगा गाएगा तो कितना आनंद लगता है ना। वैसा हमारा पिता है ना, अपने बच्चों को अगर नाचते गाते देखे ना बहुत खुश होता है। बोलो आमीन, हालेलुया। ठीक है, कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह, कौन है यीशु है उसका नाम, यीशु है उसका नाम। तो बोलो जय जयकार, तो बोलो जय जयकार, तो बोलो जय जयकार, तो बोलो जय जयकार। फिर एक बार बोलो, कौन है कौन है कौन है कौन है कौन है कौन दुनिया का बादशाह, यीशु है उसका नाम। क्या है? यीशु है उसका नाम। तो बोलो जय जयकार, तो बोलो जय जयकार, तो बोलो जय जयकार, तो बोलो जय जयकार। ताली बजाओ। बोलो, पानी पे चलता है, भीड़ को खिलाता है। बोलो, पानी पे भीड़ को खिलाता है। पानी पे कैसा आपको चलना है? पतरस कैसा बोला मालूम है यीशु मसीह को? आप अगर प्रभु हो, आप अगर बोले तो मुझे बोला, मैं भी चलूंगा। और पतरस भी पानी पे चला। हालेलुया। सब लोग एक्शन ऐसा चलेगा, पानी पे चलता है, एक्शन, भीड़ को खिलाता है। और चलो चलो, पानी पे, हाँ, भीड़ को खिलाता है। वो शैतान भी डरता है यीशु के नाम से, वो शैतान भी डरता है यीशु के नाम से। कौन है 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 दुनिया का बादशाह, यीशु है उसका नाम। क्या है? तो बोलो जय जयकार, तो बोलो जय जयकार, तो बोलो जय जयकार, तो बोलो जय जयकार। क्रूस को उठाया है, मौत को हराया है। बोलो, क्रूस को उठाया है, मौत को हराया है। क्या बात है? फिर एक बार, क्रूस को, मौत को, मिलकर बोलो, क्रूस को उठाया है, मौत को हराया है। अनुग्रह से उसके हमने उद्धार पाया है, अनुग्रह से उसके हमने उद्धार पाया है। कौन है 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 दुनिया का बादशाह, यीशु है उसका नाम। क्या है? तो बोलो जय जयकार, तो बोलो जय जयकार, तो बोलो जय जयकार, तो बोलो जय जयकार।
भला है। हालेलुया। प्रार्थना आराधना वो अच्छा है कितना भला है। छुटकारा पाए हमेशा हमेशा, छुटकारा पाए हमेशा। बोलो छुटकारा पाए हमेशा। प्रार्थना करो निरंतर, प्रार्थना करो विश्वास से। बोलो धर्मी जन की प्रार्थना, विश्वास की प्रार्थना खोलती है सारे बंधन को। क्या? धर्मी जन की प्रार्थना, विश्वास की प्रार्थना खोलती है सारे बंधन को। प्रार्थना करे, आराधना करे, वो अच्छा है कितना भला है। हालेलुया। छुटकारा पाए हमेशा हमेशा, छुटकारा पाए हमेशा, छुटकारा पाए हमेशा हमेशा, छुटकारा पाए हमेशा। मांगो तो तुम्हें मिलेगा, ढूंढोगे तुम पाओगे। खटखटाओ खुलेगी स्वर्ग के आशीष से, पाओ तुम उसे अभी। खटखटाओ खुलेगी स्वर्ग के आशीष से, पाओ तुम उसे अभी। प्रार्थना करे, आराधना करे, वो अच्छा है कितना भला है। हालेलुया। छुटकारा पाए हमेशा हमेशा, छुटकारा पाए हमेशा, छुटकारा पाए हमेशा हमेशा, छुटकारा पाए हमेशा। आराधना में है छुटकारा, आराधना में है चंगाई, आराधना में है चंगाई। आत्मा में शांति आनंद देता है, जान से प्यारा प्रभु। शरीर प्राण आत्मा में शांति आनंद देता है, जान से प्यारा प्रभु। प्रार्थना करे, प्रार्थना करे, वो अच्छा है कितना भला है। हालेलुया। आराधना वो अच्छा है कितना भला है। छुटकारा पाए हमेशा हमेशा, छुटकारा पाए हमेशा, छुटकारा पाए हमेशा हमेशा, छुटकारा पाए हमेशा। यीशु तेरा नाम सबसे ऊंचा है। ओ यीशु तेरा नाम सबसे ऊंचा है। ओ यीशु तेरा नाम सबसे ऊंचा है। हालेलुया। कितना लोग ये गीत आता है? आपको पता नहीं यीशु तेरा नाम सबसे ऊंचा है। उसका नाम ऊंचा है, वो ऊंचा है परमेश्वर, वो सबसे महान है। हालेलुया। उसकी आराधना करेंगे तो हमको आशीष मिलती है। यीशु तेरा नाम सबसे ऊंचा है। जिस नाम में है मुक्ति, जिस नाम में है शक्ति, जिस नाम में है शांति, देता हो ना चंगाई। ला 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 ला, बोलो ला 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 ला। जिस नाम में है मुक्ति, जिस नाम में है शक्ति,
बंदगी बोलो यीशु तेरा नाम सबसे ऊंचा है ओहो यीशु तेरा नाम सबसे ऊंचा है ओहो यीशु तेरा नाम सबसे ऊंचा है ओहो यीशु तेरा नाम सबसे ऊंचा है बीमारी से गरीबी से श्राप से है छुड़ाता वो नाम है जो अंधों को रोशनी भी है देता ला 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 बीमारी से गरीबी से श्राप से है छुड़ाता वो नाम है जो अंधों को रोशनी भी है देता जिस नाम में है जिंदगी और जोर से जिस नाम में है बंदगी यीशु तेरा नाम सबसे ऊंचा है ओहो यीशु तेरा नाम सबसे ऊंचा है ओहो यीशु तेरा नाम सबसे ऊंचा है ओहो यीशु तेरा नाम सबसे ऊंचा है जिस नाम से शैतान डरे उस नाम की जय जय करे जिस नाम से ये जमाना झुके उस नाम को हम सलाम करे ला 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 बोलो ला 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 जिस नाम से शैतान डरे उस नाम की जय जय करे जिस नाम से ये जमाना झुके उस नाम को हम सलाम करे जिस नाम में है जिंदगी जिस नाम में है बंदगी यीशु तेरा नाम सबसे ऊंचा है ओहो यीशु तेरा नाम सबसे ऊंचा है यीशु तेरा नाम सबसे ऊंचा है यीशु नाम सबसे ऊंचा है यीशु तेरा नाम सबसे ऊंचा है यीशु तेरा नाम अपने हाथ उठाकर बोलो सबसे ऊंचा है अपने आंख बंद कर के ऊंचा बोलो यीशु तेरा नाम सबसे ऊंचा है यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं तेरे चरणों में झुके आसमान और महिमा गाए ज़मीन यीशु मसीह तेरे जैसा है कोई क्या बात है सब मिलके प्रभु के नाम की महिमा गाएं चरणों में झुके आसमान
इतना प्यार किया, हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। प्यारे पिता, तूने हमसे इतना प्यार किया, हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। गाए हो गाना, तू राजाओं का है राजा, तेरी महिमा होवे सदा। तू है प्रभु हमारा खुदा। हम सब मिलकर गाए, हम गाए ओ गाना, तू राजाओं का है राजा, तेरी महिमा होवे सदा। तू है प्रभु हमारा खुदा। हालेलुया, हालेलुया। अपने हाथ उठाकर बोलेंगे, सब लोग दोनों हाथ ऊंचा उठाएंगे, राजाओं का राजा को। हालेलुया, हालेलुया, हालेलुया। सत्ता में सुनेंगे, ऊंची आवाज में गाइए। ओ हालेलुया, हालेलुया। நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. धन्यवाद. आवाज आना चाहिए. सब लोग ऊंची आवाज में धन्यवाद, धन्यवाद. दिवा दिवा रबाला बना मशादे. Glory. नंदी नंदी येसुपाल. धन्यवाद, 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 धन्यवाद. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, यीशु मेरे खुदा. उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति. धन्यवाद, धन्यवाद के साथ
कोटि कोटि स्तुति धन्यवाद। योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे। योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे। मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं। मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं। गाइए मिलकर ऊंची आवाज में, धन्यवाद गाऊंगा मैं यीशु मेरे खुदा को पुकारते बेशुमार तू है सच्चा जिंदा खुदा, है तुझ पर ही भरोसा मेरा। तू है सच्चा जिंदा खुदा, है तुझ पर ही भरोसा मेरा। सेवा पूरी करके पाऊँ इनाम, प्रभु ऐसा दो वरदान। सेवा पूरी करके पाऊँ इनाम, प्रभु ऐसा दो वरदान। धन्यवाद उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। कोटि कोटि स्तुति धन्यवाद। कोटि कोटि स्तुति धन्यवाद। ஆமே. எல்லார் கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லார் கரங்களை உயர்த்தி அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. सब जन अपने हाथ उठा के वो परमेश्वर को धन्यवाद करें। எல்லார் கரங்களை உயர்த்தி सब जन अपने हाथ उठाकर உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லு. अपने दिल की गहराई से परमेश्वर को உள்ளத்தின் धन्यवाद ஆழத்தில் करेंगे। நன்றி சொல்லு. दिल की गहराई से परमेश्वर को தேவ धन्यवाद करेंगे। பிரசன்னங்களுக்காக நன்றி சொல்லுங்க. परमेश्वर की प्रशंसा के लिए उसे இதுவரை धन्यवाद தேவனுடைய करेंगे। பிரசன்னம் நம்மத்தில் ஊற்றப்பட்டபடியினால் எல்லார் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லு. आज परमेश्वर की प्रशंसा हमारे ऊपर उतरी है, उसके लिए हाथ उठा के தடைகளை धन्यवाद நீக்கப்பட்ட कीजिए। தேவனுக்கு எல்லார் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லு. सारे रुकावटों को दूर किया, उसके लिए हाथ उठा के धन्यवाद कीजिए। ஆமென். அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இப்போது ஆண்டவருடைய சமூகத்துல பாஸ்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா வந்திருக்கிறாங்க. हमारे बीच में राजकुमार यहाँ आया है। ஆமென். அவர்களுக்கு ஷால்களே ஆமென் சூசையா போடுவாங்க. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நல்ல நாளிலும் தேவனுடைய சமூகத்திற்கு இந்த 15வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு காலங்களையும் கடந்து வருவது மிக கடினமானது தான். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் எந்த காலமும் எந்த நாட்களும் எத்தனை ஆண்டுகளும் அது ஒரு காரணமே கிடையாது. ஏனென்றால் அவர் தேவனாகி கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறார். நாம் ஏதாவது நடக்கிறோம்னா நடக்க முடியாது. இந்த 15 ஆண்டுகளை தேவனே நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை 15வது இந்த சபையினுடைய நாளை பரிசுத்தவான்களை அழைத்து அருமை, அதாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற ஐயா ராஜகுமாரை அழைத்து இந்த செய்தியை கொடுக்கும்படி அழைத்து இருக்கிறார்கள். அவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன். இந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல செய்தியை தருவார்கள். ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
நாம் தேவனுக்கு பிரியமா இருந்தா தேவன் அவருடைய வானத்தின் பலகனில வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு அள்ளி அள்ளி தந்துக்கிட்டே இருப்பார். நம்ம அவருக்கு பிரியமா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் தேவனாய் கர்த்தர் நம்மளை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் ஒரே ஒரு காரியம் தான், ரொம்ப பெரிதா எதை எதிர்பார்க்கல. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாரு, இந்த உலகத்திற்கு உப்பா இருக்குன்னு சொல்றாரு. இந்த ரெண்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னா உலகம் ஒண்ணுமே என்ன ஆகாது, எதையுமே செய்ய முடியாது. அப்போ உலகத்திற்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் தேவனாய் கர்த்தர் இருக்கும்படி வைத்திருக்கிறார். நாம் இருக்கிறதுனால தான் உலகம் இருக்கிறது. நாம் இல்லை என்றால் உலகம் அந்தகாரப்பட்டு விடும். ஆனால் தேவனாய் கர்த்தர் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்து தேவனாய் கர்த்தர் அவருடைய சபைக்கு அழைத்து ரட்சிப்புல வழி நடத்தி நம்மை இம்மட்டுமாய் பாதுகாத்து பராமரித்து தாங்கி தப்பித்து வந்திருக்கிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் எப்பொழுதும் அவரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நல்ல நாளும் இந்த அருமையான, நான் இடையில ஒரு நாள் கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் அங்கே வந்து செய்தி கொடுத்துட்டு போனேன். இன்றைக்கு எப்படியாவது வரேன்னு சொன்னாங்க. நான் மும்பையில் இல்லை, வெளியூரில் இருந்ததுனால. அதனால் எப்படியாவது வருவேன்னு சொன்னேன். அதனால் இந்த நாட்களில் வந்திருக்கிறேன். இந்த செய்திக்காக வந்திருக்கிறதான விசேஷமாய் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற ஐயா ராஜ்குமாருக்கு சால்வை அணிவிக்கும்படி விரும்புகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பொன்னாடை போற்றி அவரை கௌரவிக்க இருக்கிறோம். யாவனும் சபை மக்களை உற்சாகமாய் கைதட்டி அவர்களை வரவேற்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இப்போது பாஸ்டர் ஐயாவுடைய கரங்களை நம்ம கொடுக்க போகிறோம். ஆமென். ஒரு விஷயமுடைய கரங்களை உயர்த்தி ஆமென். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயாவை இந்த இடத்துல பரிசுத்த ஆவியான கொண்டு வந்தார். ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரைஸ் ஆமென். இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். इस अच्छे दिन के लिए मैं प्रभु का धन्यवाद करता हूँ. சபையில் 15 ஆண்டுகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். कलीसिया में आप 15 साल को पार कर चुके हैं. கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்த அப்படி ஆச்சரியமான வழிகளை நினைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். परमेश्वर के अब तक की अगुवाई के लिए जो आश्चर्यजनक है, प्रभु का धन्यवाद करता हूँ. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் என்னை இந்த கூட்டத்தில் அழைத்து இங்கே இந்த ஊழியத்தில் நிறுத்தி இருக்கிற பாஸ்டர் ஜி.கே. சபையார் உங்களை அன்பாய் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். आज इस सभा में मुझे आमंत्रित किए हुए पास्टर जी.के. जी और कलीसिया वाले सबको मैं धन्यवाद करता हूँ. இன்றைக்கு என்னை வரவேற்று ஷால் அணிவித்த சூசை ஐயா என்னை விட பெரியவர். और मुझे यहाँ पर साल पहनाए हुए सूसे अय्या जी मुझसे बड़े हैं. சிறந்த பிரசங்கியார் और बेहतर प्रचारक भी हैं. அவர் கீழே இருக்கார், நான் மேலே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. और वे मंच पे नीचे बैठे हैं, मैं मंच के ऊपर बैठा हूँ, मुझे थोड़ा कष्ट हो रहा है. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். प्रभु यीशु के नाम से आपको शुभकामनाएं पेश करते हैं. அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நீங்கள் எல்லாரும் இங்கே இருப்பதிலே சந்தோஷம். और प्रभु के सेवक लोग आप यहाँ पर उपस्थित हैं, हमें बड़ी खुशी है. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வாக்கு மாறாதவர், அவர் இந்த இடத்தில் இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். सबसे बढ़कर हमारे परमेश्वर ने कहा है, जहाँ के 2 या 3 जन मेरे नाम से उपस्थित है उनके बीच में मैं रहता हूँ. वो हमारे बीच में है, इसलिए मैं प्रभु को धन्यवाद देता हूँ. தேவ வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்புவோம். आइए प्रभु के वचन की ओर हम जाएंगे. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம்
15வது வசனம். प्रेरित पौलुस ने तीमुथियुस को लिखा हुआ तीसरा अध्याय, पहला पत्र उसमें तीसरा अध्याय 15वां वचन. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். पहला तीमुथियुस तीसरा अध्याय 15वां वचन. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. यदि मेरे आने में देरी हो तो तू जान ले कि परमेश्वर के घर में घराने में जो जीवित परमेश्वर की कलीसिया है और जो सत्य का खंभा और नींव है, कैसा बर्ताव करना चाहिए. இங்கே பவுல் இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். यहाँ प्रेरित पौलुस ने जवान सेवक तीमुथियुस के लिए ये पत्री लिखा है. சபை எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இங்கே அவர் எழுதுகிறார். कलीसिया को कैसा रहना चाहिए, किसी सेवक को कैसा रहना चाहिए, ये सारे बातें उन्होंने यहाँ पर लिखी हैं. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய விதம் அதை குறித்து அவர் இங்கே எழுதுகிறார். परमेश्वर के भवन में कैसे बर्ताव करना चाहिए, इस बारे में वो यहाँ पर लिखा है. அந்த தேவனுடைய வீடு என்பது ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். वो परमेश्वर का भवन जीवित परमेश्वर की कलीसिया है करके यहाँ बताया है. சபை என்பது தேவனுடைய வீடு. कलीसिया परमेश्वर का घर है. இந்த தேவனுடைய வீடாகிய இந்த சபையிலே இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். हम परमेश्वर के घर इस कलीसिया में हम आए हैं. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. நன்றாக கவனியுங்கள். अच्छे से ध्यान दीजिएगा. சபை என்பது அது ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. कलीसिया के बारे में लिखा है वो जीवित परमेश्वर की कलीसिया है. தேவனை குறித்து இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? परमेश्वर के बारे में यहाँ क्या लिखा गया है? அவர் ஜீவனுள்ள தேவன். वो जीवित परमेश्वर है. ஆமென், आमीन. சொல்லுங்கள், ஜீவனுள்ள தேவன். बोलिए जीवित परमेश्वर. बोलिए, இங்க தான் இருக்கீங்களா? இப்படி आप सब यही है ना? கவனிக்கீங்களா? ध्यान दे रहे हैं ना? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? हमारा परमेश्वर कैसा प्रभु है? ஜீவனுள்ள தேவன். वो जीवित परमेश्वर है. செத்த தெய்வத்தை நாம் हम ஆராதிக்கவில்லை. किसी मरा हुआ ईश्वर की आराधना नहीं करते, மரணத்தை ஜெயித்தவரை நாம் ஆராதிக்கிறோம். बल्कि जो मरण को जीता है उनकी आराधना हम करते हैं. மரித்து உயிரோடு எழுந்தவரை நாம் ஆராதிக்கிறோம். मर के जो जी उठा है उनकी आराधना हम करते हैं. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரை நாம் ஆராதிக்கிறோம். जिन्होंने ऐसा कहा है कि जो देखो मैं मरा था लेकिन अभी सदा काल के लिए जीवित हूं, उस परमेश्वर की आराधना करते हैं. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். हमारा परमेश्वर जीवित परमेश्वर है. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் நம்மை காண்கிறவர். वो हमें देखने वाला प्रभु है. அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர். वो हमारे विनती को सुनने वाला प्रभु है. அவர் நம்முடைய உள்ளத்தின் நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிறவர். वो हमारे दिल के विचार को भी दूर से जानने वाला प्रभु है. நம்மை காக்கும்படி எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது என்று வேதத்தில் बाइबल எழுதப்பட்டிருக்கிறது. में लिखा है हमें देखने के लिए, हमारी रक्षा करने के लिए परमेश्वर की आंखें हमेशा हमारे ऊपर लगी है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு நாம் சபை கூடி வந்திருக்கிறோம். आज हम कलीसिया में इकट्ठा हुए हैं. சபையின் 15வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். कलीसिया का 15वां साल का सालगिरह को हम मना रहे हैं. சபை என்பது அது யாரோ ஒருவருடையதல்ல, அது ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और कलीसिया किसी और का नहीं कहा गया है, कलीसिया जीवित परमेश्वर का कलीसिया है. சபையை குறித்த முதல் தீர்க்க தரிசனம் இயேசுதான் சொன்னார். कलीसिया के बारे में पहला भविष्यवाणी प्रभु यीशु ने किया था. நீ பேதுருவாய் இருக்கிறாய், तुम पत्रस हो, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார். मैं इस पत्थर पर अपनी कलीसिया को बनाऊंगा. நான் என் சபையை கட்டுவேன். मैं अपनी कलीसिया को बनाऊंगा. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்று சொன்னார். और कहा कि अधोलोक के फाटके उस पर प्रबल नहीं हो सकेंगे. சபைக்கு எதிரான பாதாளத்தின் வாசல்கள் உண்டு. कलीसिया के खिलाफ अधोलोक के फाटक होते हैं. சபைக்கு எதிராய் கிரியை செய்கிற பிசாசின் வல்லமைகள் உண்டு. कलीसिया के खिलाफ क्रिया करने वाले शैतान की शक्ति होती है. ஆனால் இயேசு சொல்லி இருக்கிறார், लेकिन यीशु ने कहा है நான் என் சபையை கட்டுவேன். मैं अपनी कलीसिया को बनाऊंगा. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. और अधोलोक के फाटके उस पर प्रबल नहीं हो पाएंगे. ஹல்லேலூயா. हालेलुया. சபை
எப்படி உருவாயிற்று என்பதை நாம் கவனிக்க வேண்டும். हमें ध्यान देना होगा कलीसिया का निर्माण किस तरीके से हुआ था. ஏதோ ஒருவர் அப்படி சபை உருவாக்கவில்லை. किसी ने कलीसिया को ऐसा ही यूं ही शुरू नहीं किया. சபைக்காக ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. कलीसिया के लिए बहुत बड़ा मूल्य चुकाया गया है. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, पवित्र बाइबल कहती है, ஆண்டவர் இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा है प्रभु यीशु ने अपने खुद के लहू से कमाया हुआ कलीसिया है. சபைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற விலையேறப்பெற்ற விலைக்கிரயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். कलीसिया के लिए दिया गया बहुमूल्य, वो मूल्य क्या है? प्रभु यीशु ने क्या मूल्य चुकाया है? अपना पवित्र लहू को कलीसिया के लिए बहाया. அவருடைய ஜீவன் சபைக்கு விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. उनका जीवन कलीसिया के मूल्य के रूप में चुकाया गया है. அது சாதாரணமாய் சபை உருவாகவில்லை. साधारण रीति से कलीसिया का निर्माण नहीं हुआ. இயேசுவின் இரத்தத்தில் உருவாக்கப்பட்டது சபை. यीशु के लहू में कलीसिया का निर्माण हुआ है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. இந்த சபையை பரிசுத்த வேதம் மணவாட்டி சபை என்று சொல்லுகிறது. इस कलीसिया को पवित्र बाइबल दुल्हन कलीसिया कहती है. என்ன சபை? कौन सी कलीसिया? சொல்லுங்க, बोलिए. நீங்க கவனிக்கீங்களா இல்லையான்னு அப்பதானே தெரியும். तब हमें पता चलेगा कि आप ध्यान दे रहे हैं कि नहीं. சத்தமா சொல்லுங்க, जोर से कहिए. அப்பப்ப கேள்வி கேட்டுட்டே தான் बीच बीच இருப்பேன். में मैं सवाल पूछते रहूंगा. ஓகேவா? ठीक है, டீல் ஓகேவா? ठीक है. ஆமென். आमेन. இது என்ன சபை? ये कौन सी कलीसिया है? மணவாட்டி சபை. ये दुल्हन कलीसिया है. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சபைதான் இது. मसीह नामक ये एक ही पति के लिए बात लगाया गया कलीसिया है. ஆதியிலே தேவன் ஆதாமை உருவாக்கினார். आदि में परमेश्वर ने आदम को बनाया. தமது சாயலாக தமது ரூபத்தின்படி ஆண்டவர் அவனை உருவாக்கினார். अपनी समानता में, अपने स्वरूप में परमेश्वर ने उसको बनाया. ஒரு நாளிலே ஆண்டவர் ஆதாமை பார்த்தார். एक दिन परमेश्वर ने आदम को देखा. எல்லாம் ஜோடு ஜோடா இருக்கிறது. सब कुछ जोड़ी जोड़ी है. ஆதாமோ தனிமையாக இருந்தார். लेकिन आदम अकेला था. ஆண்டவர் பார்த்தார். प्रभु ने देखा. ஆண்டவர் சொன்னார், அதை குறித்து சொன்னார், प्रभु ने उसके बारे में कहा, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. मनुष्य अकेला रहना ठीक नहीं है. அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். मैं उसके लिए एक योग्य साथी बनाऊंगा. இப்போ அவனுக்கு ஒரு துணை உண்டாக்கப்பட வேண்டும். अब उसके लिए एक साथी की जरूरत है. பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா சிருஷ்டிகளுக்கும் மனிதனுக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. देखिए, दुनिया के सारे सृष्टि में और मनुष्य में बहुत बड़ा फर्क है. மற்றெல்லாம் உண்டாக கடவுதென்றார், அவருடைய வார்த்தையின்படி உண்டாயிற்று. बाकी सब के बारे में प्रभु ने कहा कि सब उत्पन्न हो जाएं, उनके कहने से सब उत्पन्न हो गए. மனுஷனையோ தம்முடைய சொந்த கையினால் அவர் உண்டாக்கினார். लेकिन परमेश्वर ने मनुष्य को अपने खुद के हाथों से बनाया. தன்னை போல பார்த்து 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 உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன். परमेश्वर खुद को देख देख के बनाया हुआ एक व्यक्ति मनुष्य है. இப்போ இந்த மனுஷனுக்கு ஒரு துணை தேவை. अब इस मनुष्य के लिए एक जीवन साथी की जरूरत है. ஆண்டவர் என்ன செய்தார்? परमेश्वर ने क्या किया? மனுஷனுக்கு அயர்ந்த நித்திரையை வர செய்தார். मनुष्य को गहरा नींद दे दिया. ஆண்டவர் அவனுடைய விலா எலும்பு ஒன்றை அவர் எடுத்தார். और प्रभु ने मनुष्य के एक फसली निकाला. அந்த விலா எலும்பிலிருந்து ஆண்டவர் அவனுக்கு துணையை ஏற்படுத்தினார். उस फसली से मनुष्य के लिए एक योग्य जीवन साथी को परमेश्वर ने बनाया. மணவாட்டியை அவர் ஏற்படுத்தினார். दुल्हन को परमेश्वर ने बनाया. மணவாட்டி எங்க இருந்து வந்தாள்? दुल्हन कहां से आई? ஆதாமுடைய விலாவிலிருந்து வந்தாள். आदम के हड्डी से आई. ஹல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கும் மருத்துவத்திலே நீங்கள் பார்த்தால் ஆண்களுக்கு ஒரு விலா எலும்பு குறைவாகவே இருக்கிறது. आज भी वैद्य विज्ञान में आप देखेंगे तो पुरुषों के शरीर में एक हड्डी कम है. அது தேவனால் அன்றைக்கு எடுக்கப்பட்டது. ये हड्डी परमेश्वर के द्वारा उस समय निकाला गया था. அந்த எலும்பில் உருவாக்கப்பட்டவள் மணவாட்டி. उस हड्डी से बनाया गया वो ही दुल्हन है. இன்றைக்கு பரிசுத்த வேதம் சபையை மணவாட்டி சபை என்று சொல்லுகிறது. आज पवित्र बाइबल कलीसिया को दुल्हन कलीसिया कहती है. இந்த மணவாட்டி சபை எங்கிருந்து உருவாக்கப்பட்டது தெரியுமா? पता है ये दुल्हन कलीसिया का निर्माण कहां से हुआ? நம்முடைய பாவங்களை தன்மேல் இயேசு ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். यीशु ने हमारे पापों को अपने ऊपर लेकर कलवरी क्रूस में वो मारा गया. அவருடைய தலையிலே முட்கிரீடம் வைக்கப்பட்டது. उनके सिर में कांटों का मुकुट लगाया गया. அவருடைய சரீரம் சாட்டையினால் அடித்து கிழிக்கப்பட்டது. और उनका शरीर को कोड़े लगाकर फाड़ा गया. அவருடைய கைகள் கால்கள் ஆணிகளால் துளைக்கப்பட்டது. उनके हाथों में, उनके पांव में कीले ठोके गए. அவரை மூன்று ஆணிகளிலே சிலுவையிலே தொங்க வைத்தார். और 3 किले में उनको क्रूस पर लटकाए. இப்போ கடைசியாக போர் சேவகன் ஒருவன் தன்னுடைய ஈட்டியை எடுத்து அவன் இயேசுவுடைய விலாவிலே குத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கு. और लिखा गया है आखिरी ने एक सिपाही ने अपना बाला लेकर उनका बंजर बेधा. கல்வாரி சிலுவையிலே
இயேசு கிறிஸ்துவின் விலா துளைக்கப்பட்டது. कलवरी क्रूस में यीशु मसीह का शरीर बेधा गया. அந்த இயேசுவின் விலா துளைக்கப்பட்டு அங்கிருந்து புறப்பட்ட அந்த கடைசி சொட்டு ரத்தம் அங்கிருந்து தான் சபை என்கிற மணவாட்டி சபை உருவாயிற்று. यीशु का बंजर जो बेधा गया था, वहां से जो आखिरी बूंद लहू निकला था, वहां से ही दुल्हन कलीसिया का निर्माण हुआ. எப்படி ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு ஏவாள் உண்டானாளோ, जैसा आदम के हड्डी से हव्वा का निर्माण हुआ, அதே போல இயேசுவின் விலா துளைக்கப்பட்டு அங்கிருந்து உருவாக்கப்பட்டதுதான் மணவாட்டி சபை. वैसा ही यीशु का बंजर बेधा गया, वहां से दुल्हन कलीसिया का निर्माण हुआ. ஹல்லேலூயா. हालेलुया. சபை என்பது தேவனுடைய வீடு. कलीसिया परमेश्वर का घर है. சபை என்பது கிறிஸ்துவின் மணவாட்டி. कलीसिया मसीह का दुल्हन है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த சபையிலே நீங்கள் நடக்க வேண்டிய விதம் அதை குறித்து பவுல் இங்கே எழுதுகிறார். इस कलीसिया में आपका वर्ताव कैसा रहना चाहिए करके पौलुस ने यहाँ पर लिखा है. ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்தார். प्रभु यीशु क्रूस पर मरे. மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்தார். तीसरा दिन वो जी उठे. அநேகருக்கு 40 நாட்கள் தரிசனமானார். बहुतों को 40 दिन तक दर्शन दिए. 500 பேருக்கு அதிகமாய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பரத்திற்கு அவர் எழுந்தருளி போனார். जब 500 से ज्यादा लोग देख रहे थे, तब वो स्वर्ग में गए. இவைகள் ஒன்றும் கட்டுக்கதை அல்ல. इनमें से एक भी काल्पनिक नहीं है. இவைகள் எல்லாம் அன்றைக்கு சீஷர்களால் பார்த்து அறியப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறவை தான் இவைகள். ये सारे बातों को शिष्यों ने उस समय देखा था, जाना था, फिर उन्होंने ही इसे लिखा है. இயேசு எழுந்தருளி போகும் என்பது சொன்னார். फिर यीशु स्वर्गारोहण के समय कहा, நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். तुम लोग जाकर के यरूशलेम में इंतजार करो. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். पिता की प्रतिज्ञा पूरा होने के लिए इंतजार करो. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருவார். जब पवित्र आत्मा तुम पर उतरेगा, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். जब पवित्र आत्मा तुम पर उतरेगा, तब तुम सामर्थ बन जाओगे எனக்கு சாட்சிகளாய் மாறுவீர்கள். और तुम मेरी गवाह ठहरोगे. இயேசு சொன்னபடி சீஷர்கள் போய் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். यीशु के कहने के अनुसार चेले जाकर के पवित्र आत्मा के लिए इंतजार किए. பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை நாள் வந்தபோது அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பலமாய் சீஷர்கள் மேல் வந்திறங்கினார். जब पेंतेकोस्त पर्व आया, तब पवित्र आत्मा सामर्थ के साथ चेलों के ऊपर उतरे. அன்றைக்கு ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளிலே பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். उस समय वे आत्मा में भर गए, अन्य भाषा में परमेश्वर की महिमा करने लगे. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் காண முடியும். प्रेरितों के काम 2 अध्याय में इन सारे बातों को आप देख सकते हैं. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று இயேசுவை பிரசங்கம் பண்ணினார். उस समय प्रेरित पतरस उठकर यीशु के बारे में प्रचार किया. அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் அவரிடத்தில் வந்து கேட்டார்கள், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? उसके प्रचार को सुनने वालों ने उसके पास आकर पूछे, हे भाइयों, हमें क्या करना चाहिए? பேதுரு அவர்களை பார்த்து சொன்னார், पतरस ने उनसे कहा, நீங்கள் மனம் திரும்புங்கள், तुम मन फिरो பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை பெற்றுக் और கொள்ளுங்கள். पाप क्षमा के लिए बपतिस्मा ले लो. அப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுங்கள், तब பெறுவீர்கள். तुम पवित्र आत्मा का वरदान पाओगे. ஹல்லேலூயா. हालेलुया. அன்றைக்கு பேதுரு எதை குறித்து பிரசங்கம் பண்ணினார்? उस समय पतरस ने किस बारे में प्रचार किया? மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணினார். मन फिरने के बारे में प्रचार किया. ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். लोग मन फिरे. 3000 பேர் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக வாழ தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள். 3000 लोग मन फिरकर अपने आप को मसीह के लिए जीने के लिए समर्पित कर அன்றைக்கு दिए. அந்த 3000 பேர் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் और பெற்றார்கள். उस दिन वो 3000 लोग पानी में डूबकर बपतिस्मा भी ले लिए. இப்படித்தான் சபை உருவாயிற்று. इस रीति से ही कलीसिया का निर्माण हुआ. அதன் பின்பு வேதம் சொல்லுகிறது, उसके बाद बाइबल कहती है, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कहा गया है, उद्धार पाए हुए लोगों को परमेश्वर हर दिन कलीसिया में शामिल करते गए. அப்போ சபை மனம் திரும்புதல், ரட்சிப்பு இவைகளில் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். कलीसिया मन फिराव और उद्धार में शुरू होता हुआ हम देखते हैं. இயேசுவுக்கு முன்பு அவருக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நாபகன் பிரசங்கம் பண்ணினார். यीशु के पहले आए हुए यूहन्ना बपतिस्मा दाता ने प्रचार किया. நம்முடைய பிரசங்கத்தில் அவன் சொன்னது என்ன? उसके प्रचार में उसने क्या कहा था? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. मन फिरो, स्वर्ग का राज्य निकट है. அப்படியே இயேசு
அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது இயேசுவும் பிரசங்கம் பண்ணினார். और यीशु ने जब अपना सेवा शुरू किया तब उन्होंने भी प्रचार किया. மத்தேயு 4:17 வாசிக்கும் பொழுது இயேசு என்ன பிரசங்கம் பண்ணினார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. मत्ती 4:17 में हम देखते हैं यीशु ने क्या प्रचार किया? मन फिरो, स्वर्ग का राज्य निकट आ गया है. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. परमेश्वर का राज्य निकट है. நீ மனம் திரும்பு என்று இயேசு சொன்னார். और तुम मन फिरो करके यीशु ने कहा. ஹல்லேலூயா, हालेलुया. இப்படி மனம் திரும்பினவர்கள் அவர்களை தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. इस रीति से जो मन फिरे हैं उनके बारे में बाइबल कहती है उद्धार पाए हुए लोग. அவர்களை தான் ஆண்டவர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் और சொல்லுகிறது. बाइबल कहती है उनको ही परमेश्वर हर दिन कलीसिया में शामिल करते थे. சபையில் இன்றைக்கு பல்வேறு காரணங்களுக்காக சபைக்குள் வருகிறவர்கள் உண்டு. अनेक कारण से कलीसिया में आने वाले लोगों को हम देखते हैं. ஒரு முறை நான் ஒரு டீக்கனார் வீட்டிலே தங்கியிருந்தேன். एक बार मैं एक डिकनार के घर पे ठहरा था. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் அது. मेरे सेवा के शुरुआत का समय था. 1988 வருஷத்துல 1988 में. பாருங்கள், அங்கே ஒரு சகோதரன் வந்தார். वहां पर उनके पास एक भाई आया. அந்த டீக்கனாரை பார்த்து கேட்டார், और वो डीकन से पूछा, ஐயா, உங்களுடைய சபையில் உள்ள பெண்ணை நான் விவாகம் செய்ய வேண்டும். आपके कलीसिया में एक लड़की है, मुझे उससे शादी करनी है. அதற்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்கிறேன். நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்கள் என்றான். उसके लिए आप जो भी कहेंगे मैं करूंगा. मुझे क्या करना होगा? வாயில வெத்தலை போட்டுட்டே இருந்தார். वो अपना मुंह में पान चबा रहा था. அந்த வெத்தலையை சவச்சி கீழே துப்பிட்டு சொன்னார், वो पान चबाकर नीचे थूकने के बाद कहा, நேர தலைமை சபைக்கு போ. सीधा अपने मातृ कलीसिया में जाओ. அங்க ஐயர் இருப்பார். वहां पर बिशप बैठे रहेंगे. அவர் என்ன கேட்டாலும் ஆமா ஆமான்னு மட்டும் சொல்லு. वो तुमसे जो भी सवाल करेगा सब में सबके लिए हाँ हाँ कहते रहना. அவர் ஒரு நாள்ல உனக்கு ஒரு டைம் தருவார். फिर एक दिन का समय देगा. கரெக்ட்டா அந்த டைம்ல போயிரு. ठीक से वो समय में चले जाना. அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார். तुम्हें बपतिस्मा दे देगा. ஞானஸ்நானம் பெற்ற உடனே நீ சர்டிபிகேட் எழுதி வாங்கிட்டு வந்துரு. और बपतिस्मा के बाद भूलना नहीं, सर्टिफिकेट भी लेके आ जाना. இங்க வந்த உடனே உனக்கு இங்க உள்ள காரியங்கள் எல்லாம் அங்க பண்ணிடுறோம். यहाँ आने के बाद जो भी करना है हम सब देख लेंगे. பாத்தீங்களா கிறிஸ்தவம் எங்க போயிட்டு இருக்குன்னு? देखिए मसीहत कहाँ जा रहा है. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது बाइबल में हम पढ़ते हैं ஒருவன் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். किसी व्यक्ति को कलीसिया में शामिल होना है तो उसको मन फिरना चाहिए. ஆனால் இன்றைக்கு மனம் திரும்பாத अनेகர் சபைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். लेकिन आजकल मन नहीं फिरे हुए बहुत सारे लोगों को कलीसिया के अंदर देखते हैं. நாங்களும் அந்த சபையின் அங்கத்தினர் என்று சொல்லிக் और वे கொண்டிருக்கிறார்கள். खुद को कलीसिया का सदस्य भी बताते हैं. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணினார். प्रिय परमेश्वर के लोगों, प्रभु यीशु ने मन फिराव के बारे में प्रचार किया. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணினார். प्रेरित पत्रस अपना पहला प्रचार में मन फिरने के बारे में प्रचार किया. தேவ ஜனம், தேவ சபை மனம் திரும்பின கூட்டமாக இருக்க வேண்டும். परमेश्वर के लोग, परमेश्वर की कलीसिया को मन फिरा हुआ लोग रहना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. மனம் திரும்புதல் என்றால் என்ன? मन फिरना मतलब क्या है? நிறைய பேருக்கு அது இன்னைக்கு புரிகிறது இல்ல. बहुतों को इसका स्पष्टीकरण नहीं पता. நான் குடி பழக்கத்தை விட்டுட்டேன். मैंने शराब पीना छोड़ दिया. நான் வேற சில கெட்ட பழக்கங்களை और விட்டுட்டேன். मेरे जीवन में जो गंदे आदत थी उसे मैंने छोड़ दिया. நான் மனம் திரும்பிட்டேன். मैं अभी मन फिरा हूँ. சிலர் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ऐसा कुछ लोग कह रहे हैं. ஆனால் வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. लेकिन बाइबल हमें ऐसा नहीं सिखाती. பாவத்துக்கு மரித்தவன் தான் மனம் திரும்பினவன். जो पापों के लिए मरा है वही मन फिरा हुआ है. ரோமர் 6 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது. रोमियो 6वां अध्याय में 2 वचन में कहा गया है, பாவத்திற்கு மரித்த நாம் அதிலே எப்படி பிழைப்போம்? हम जो पापों के लिए मर चुके हैं आगे उसमें कैसे जिएंगे? தேவ ஜனம் பாவத்திற்கு மரித்தவராய் இருக்க வேண்டும். हम परमेश्वर के लोगों को पापों के लिए मरा हुआ रहना चाहिए. எது பாவம்? पाप क्या है? மாம்சத்தின் கிரியைகளை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. और जो शरीर के काम है इसको बाइबल पाप करके कहती है. ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது, प्रभु यीशु ने यूं कहा, மார்க்கு சுவிசேஷம் 7 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, मरकुस रचित सुसमाचार 7वां अध्याय में हम पढ़ते हैं, மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்னார். उसमें यीशु ने कहा है जो मनुष्य के भीतर से निकलता है वही मनुष्य को अशुद्ध करता है. மார்க்கு 7 அதிகாரம் 20 வசனத்தில் இதை பார்க்கிறோம். मरकुस 7:20 में हम इसे देखते हैं. 21 वசனம் சொல்கிறது, 21वां वचन कहती है, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், मनुष्य के हृदय से बुरे बुरे विचार, விபச்சாரங்களும், व्यभिचार வேசித்தனங்களும், और वेश्यापन, கொலை பாதகங்களும், हत्या,
களவுகளும் चोरी, பொருளாசைகளும் लोभ, துஷ்டதனங்களும் दुष्टता, கபடும் छल, காமவிகாரமும் लुचपन, வன்கண்ணும் कुदृष्टि, தூஷணமும் निंदा, பெருமையும் अभिमान மதிகேடும் புறப்பட்டு और வரும். मूर्खता निकलती है. பொல்லாங்கானவைகளாகி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ये सब बुरी बातें मनुष्य के भीतर से निकलती है और मनुष्य को अशुद्ध करती है. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 17ஆம் வசனத்திலிருந்து பவுலப்போஸ்தலன் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். गलातियों 5वां अध्याय में हम पढ़ते हैं प्रेरित पौलुस ने वहां पर गलातियों कलीसिया के लिए लिखा है. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. शरीर के काम तो प्रकट है. எது மாம்சத்தின் கிரியைகள்? शरीर के काम क्या क्या है? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर लिखा हुआ है. மாம்சத்தின் கிரியைகள் என்பது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் என்று பவுல் எழுதுகிறார். शरीर के कामों के बारे में पौलुस लिखता है शरीर के काम व्यभिचार, वेश्यापन, लुचपन, गंदे काम. அப்போ இப்படிப்பட்ட இந்த சுபாவங்கள் முற்றிலும் நம்மை விட்டு அகல வேண்டும். ये सारे स्वभाव हमसे पूरा दूर हो जाना चाहिए. இவைகளைத்தான் வேதம் பாவம் என்று சொல்கிறது. और इसको ही बाइबल पाप कहती है. பாவத்திற்கு மரித்தவன் தான் மனம் திரும்பினவன். जो पापों के लिए मरा है वही मन फिरा हुआ है. ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது. रोमियो 6:11 कहती है. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे ही तुम भी अपने आप को पाप के लिए मरा परंतु परमेश्वर के लिए मसीह यीशु में जीवित समझो. தேவனுடைய பிள்ளைகளை மனம் திரும்பினமுடையதான சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? प्रिय लोगों, मन फिरा हुआ व्यक्ति का विचार कैसा रहना चाहिए? நான் பாவத்திற்கு மரித்தவன். मैं पापों के लिए मरा हुआ हूं. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேருக்கு புரியுது? कितने जन को समझ में आया? மனம் திரும்புதல் என்றால் என்ன? मन फिरना माने क्या है? நம்முடைய சிந்தையில் பாவத்துக்கு நான் மரித்தவன் என்கிற எண்ணம் எப்பொழுது உண்டாகிறதோ அப்பொழுது தான் நாம் முற்றிலுமாய் மனம் திரும்பி இருக்கிறோம். अपने विचार में मैं पापों के लिए मरा हुआ हूं, ये विचार जब होगा तब मान लीजिए कि आप मन फिरे हैं. பவுலப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறார். प्रेरित पौलुस ने कहा है கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். मैं मसीह के साथ क्रूस पर चढ़ाया जा चुका हूं. ஆயினும் பிழைத்திருக்கிறேன். तो भी मैं जीवित हूं. இனி நான் அல்ல. अब मैं नहीं. இனி நான் அல்ல. अब मैं नहीं. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். मुझ में मसीह ही जीवित है. நான் சாக வேண்டும். मुझे मरना है. என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள் சாக வேண்டும். मेरे शरीर के सारे काम मरना है. கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்க और வேண்டும். मुझ में मसीह जीवित रहना है. கிறிஸ்துவுக்காக நான் வாழ வேண்டும். मुझे मसीह के लिए जीना है. அவன்தான் மனம் திரும்பினவன். वही मन फिरा हुआ है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ உங்களை பார்த்து கேக்குறேன். अभी आपसे मैं पूछता हूं மனம் திரும்பி இருக்கீங்களா? क्या आप मन फिरे हैं? ஹலோ, உங்கள்ட்ட தான் கேக்குறேன். मैं आपसे पूछ रहा हूं மனம் திரும்பி இருக்கீங்களா? क्या आप मन फिरे हैं? ஒருத்தர் பாக்குறாங்க. एक दूसरे को देख எஸ் रहे ஆர் हैं. நோ? हाँ या ना? இல்லையா? हाँ या ना? உங்க சிந்தை என்ன சொல்லுது? आपका विचार आपसे क्या कह रही है? இப்போ நான் மனம் திரும்பி இருக்கிறேன். अभी मैं मन फिरा हूं. அப்படின்னா நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன். ऐसा है तो मैं पापों के लिए मर चुका हूं. ஒருத்தர் செத்து போயிட்டார். अभी एक आदमी मर चुका है. செத்து போனவரிடத்துல போய் நீங்க என்ன சொன்னாலும் அவருக்கு கேட்காது. मरा हुआ आदमी के पास आप जाकर कुछ भी बोलिए वो सुनेगा नहीं. உயிரோடு இருக்கும்போது அவர் ரொம்ப பண ஆசை உள்ளவர். और जब वो जीवित था तब बहुत बड़ा पैसे का लालची था. அப்படின்னு வச்சிங்க. समझ लीजिए. இப்போ செத்து போன பிறகு अभी वो मर गया. அவர் சரீரத்தை சுற்றி 10 மூட்டை பணத்தை கொண்டு வச்சிருக்கீங்க. उसके शरीर के चारों तरफ 10 गोनी पैसा लाकर रखे हैं. ஐயா, உங்களுக்காக இந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். श्रीमान आपके लिए सारे पैसे हम लाए हैं. எடுத்துங்க ஐயா. आप उठिएगा. எடுப்பாரா? क्या उसे वो लेके उठेगा, उठाएगा? எடுக்க முடியுமா? क्या उसे वो उठा सकता है? ஏன் முடியாது? क्यों नहीं उठा सकते? செத்துட்டார். क्योंकि वो मर चुका है. செத்துட்டார். मर चुका है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ உயிரோடு இருக்கும் பொழுது அவர் தவறாய் நடக்கக்கூடியவர். और जो एक आदमी मान लीजिए जब वो जीवित था तब गलत रास्ते में चलने वाला आदमी है. பெண்கள் மேல ரொம்ப மோகமுடையவர். और स्त्रियों के ऊपर बहुत कामुकता रखता था. செத்துட்டார். अभी वो मर चुका है. செத்த பிறகு ஒரு 10 அழகிகள் சுற்றி நிக்கிறாங்க. और वो मरने के बाद 4 सुंदरी उसको घेरी हुई है. ஐயா எழும்புங்க. आप उठिएगा. எழும்புவாரா? क्या वो उठ सकेगा? எழும்புவாரா? उठेगा? எழும்ப மாட்டார். क्यों नहीं उठेगा?
செத்துட்டார். क्योंकि वो मर चुका है. ஹல்லேலூயா. हालेलुया. இதுதான் மனம் திரும்புதல். यही मन फिरना है. நாம் உயிரோடு இருக்கிறோம். हम जीवित है. நம்முடைய சிந்தை என்ன சொல்கிறது? हमारा विचार क्या कहता நீ है? பாவத்துக்கு மரித்தவன். तुम पापों के लिए मरा हुआ है. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேருக்கு புரியுது? कितने जन को समझ में आया? ஹல்லேலூயா. हालेलुया. இந்த அனுபவம் வந்தால் தான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. इस अनुभव को आप हासिल किए होंगे तो ही मान लीजिए आप उद्धार पाए हुए हैं. இந்த அனுபவம் உனக்குள்ள இல்ல அப்படின்னா, अगर ये अनुभव आपके जीवन में नहीं है, இன்னும் நீ மனம் திரும்பல, आप अभी तक मन नहीं फिरे, இன்னும் நீ ரட்சிக்கப்படல, अभी तक आप उद्धार नहीं पाया. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். परमेश्वर के लोगों, हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो पवित्र परमेश्वर है. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल कहती है बिना पवित्रता का कोई भी परमेश्वर का दर्शन नहीं कर सकता. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. हम सबको एक नाम दिया गया है, பரிசுத்த ஜாதி, पवित्र जाति. ஹல்லேலூயா. हालेलुया. சபைக்குள்ள வேற ஜாதி எல்லாம் இருக்க கூடாது. कलीसिया में और दूसरा कोई जात बात नहीं रहना चाहिए. ஒரே ஜாதி, एक ही जात है. என்ன ஜாதி? वो कौन सा जाति है? பரிசுத்த ஜாதி, पवित्र जाति है. ஹல்லேலூயா. हालेलुया. பரிசுத்தம் என்பது நம்மில் எழுதப்பட வேண்டும். पवित्रता हमारे जीवन में लिखा जाना चाहिए. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்களுக்கு என்று சிறப்பான வஸ்திரத்தை தேவன் ஏற்படுத்தி पुराने கொடுத்தார். नियम में परमेश्वर ने याजकों के लिए विशेष वस्त्र दिया था. இந்த ஆசாரியனுடைய வஸ்திரத்திலே அவனுக்கு ஒரு நெற்றி பட்டம் ஒன்று இருந்தது. उस याजक के वस्त्र में माथे का एक पट्टी हुआ करता था. அந்த நெற்றி பட்டத்திலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருந்தது. उस माथे के पट्टी में लिखा रहता था कि यहोवा के लिए पवित्र. என்ன எழுதப்பட்டிருந்தது? क्या लिखा रहता था? சொல்லுங்க, என்ன எழுதப்பட்டிருந்தது? क्या लिखा रहता था? கர்த்தருக்கு பரிசுத்தம். यहोवा के लिए पवित्र. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு பரிசுத்தம். बोलिएगा यहोवा के लिए पवित्र. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு பரிசுத்தம். जोर से बोलिए यहोवा के लिए पवित्र. ஹல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு நமக்கு நெற்றிக்கு வெளியே கிடையாது. आज हमारे माथे के बाहर नहीं. ரோமர் 6:11 என்ன சொல்லுகிறது? रोमियो 6:11 क्या कहती है? நமக்கு நெற்றிக்கு உள்ளே எழுதப்பட வேண்டும். हमारे माथे के अंदर लिखा जाना चाहिए. நம்முடைய சிந்தையில் எழுதப்பட வேண்டும். हमारे विचारों में लिखा जाना चाहिए. என்ன எழுதப்பட வேண்டும்? क्या लिखा जाना चाहिए? நான் பாவத்திற்கு மரித்தவன், मैं पापों के लिए मरा हुआ हूँ, பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவன், मैं पवित्रता के लिए बुलाया गया हूँ, பரிசுத்தத்திற்கென்று வேறு मैं பிரிக்கப்பட்டவன். पवित्रता के लिए अलग किया गया हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. பரிசுத்தம் என்பது உங்களுடைய வாழ்விலே எழுதப்பட வேண்டும். आपके जीवन में पवित्रता लिखा जाना चाहिए. புதிய ஏற்பாட்டிலே சபைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் நிருபங்களை எழுதும் பொழுது எழுதுகிறார். नया नियम में प्रेरित पौलुस ने कलीसियाओं को पत्र लिखते समय लिखा है. ஒவ்வொரு சபைகளுடைய பெயர்களை சொல்லி அவர் எழுதுகிறார். அங்குள்ள பரிசுத்தவான்களுக்கு हर எழுதுகிறதாவது, कलीसिया का नाम लेकर वो लिखता है कि वहां के पवित्रवानों को, पवित्र लोगों को ये पत्र लिखी जाती है. சபையின் விசுவாசிகளை அவர் பரிசுத்தவான் என்று அழைக்கிறார். कलीसिया के विश्वासियों को वो पवित्रवान नाम देकर बुलाता है. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சிந்தையிலே என்ன என்ன எழுதப்படணும்னா, நான் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவன், ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நான் பரிசுத்தவான் என்கிற சிந்தை உங்களுக்கு உண்டாக வேண்டும். आज आपके विचार में क्या होना चाहिए? मैं प्रभु के लिए बुलाया गया हूँ, मैं प्रभु के लिए एक पवित्रवान हूँ. சிறு வயதிலிருந்து நான் ஆலயத்துக்கு போய் வருகிறேன். मैं बचपन से ही चर्च में जाया करता हूँ. அநேக ஊழியர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், நீ ஜெபிக்கும் பொழுது நான் பாவி பாவி என்று ஜெபம் பண்ணு சொல்லிக் और கொடுத்திருக்கிறார்கள். बहुत सेवकों ने हमें सिखाया है कि जब तुम प्रार्थना करोगे तब कहना कि मैं पापी हूँ, पापी हूँ. ஆனால் வேதத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. लेकिन बाइबल को देखा उसका कोई संबंध नहीं है. அவர்களுக்கு தோன்றின வெளிப்பாட்டை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். उनको जो प्रकटीकरण मिला उसके हिसाब से उन्होंने ऐसा सिखाया. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? लेकिन बाइबल क्या कहती है? எபேசு சபையில் உள்ள விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். वो लिखता है इफिसियस कलीसिया के विश्वासी पवित्र जनों को ये पत्री लिखी जाती है. தேவனுடைய சபை பாவிகளின் கூட்டம் அல்ல, தேவனுடைய சபை பரிசுத்தவான்களின் கூட்டம். परमेश्वर की कलीसिया पापियों का भीड़ नहीं बल्कि पवित्र लोगों का भीड़ है. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? कितने जन आमीन कहते हैं? ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க பாவி பாவி பாவின்னு சொல்றது வரைக்கும் பாவம் உங்களை விட்டு வெளியே போகாது. जब तक आप कहते रहेंगे मैं पापी हूँ तब तक पाप आपका पीछा नहीं छोड़ेगा. ஆண்டவரே நான் பாவி, என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவீங்க. வெளியே போற பிறகு பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். और प्रभु मैं पापी हूँ ऐसा प्रार्थना करते रहेंगे और यहाँ से बाहर निकलने के बाद पाप आपके पीछे लगा रहेगा. இப்ப இதை விட்டுட்டு अभी ऐसा करना छोड़कर நான் பரிசுத்தவான்
பவித்திரவான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டு பாருங்க. मैं पवित्रवान हूँ ऐसा विचार आपके अंदर आने दीजिए. பாவம் உங்களை நெருங்க முடியாது. तब पाप आपको जीत नहीं सकता, प्रबल नहीं हो सकता. ஹalleluya. हालेलुया. ஆயினும் நான் பூரணர்கள் அல்ல. हम में से कोई भी सिद्ध नहीं है. சபை எதற்காக? कलीसिया किस लिए है? சபை கூடி வருதல் எதற்காக? कलीसिया में सभा किस लिए है? நாம் கிறிஸ்துவை போன்ற பூரண புருஷராகும் வரைக்கும் நாம் நம்முடைய சுபாவங்களில் வளருவதற்காகவே ஆண்டவர் சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने कलीसिया को इसलिए हमारे लिए दिया है कि हम मसीह जैसा सिद्ध पुरुष होने तक बढ़ते जाएं. ஆராதனையின் மூலம், தேவ செய்தியின் மூலம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உருமாற்றம் அடைய வேண்டும். आराधना के द्वारा, परमेश्वर के संदेश को सुनने के द्वारा, वचन को पढ़ने के द्वारा आपको अपने जीवन में परिवर्तित होते जाना चाहिए, रूपांतर होते जाना चाहिए. பரிசுத்தத்தில் நீங்கள் வளர வேண்டும். आपको पवित्रता में बढ़ना चाहिए. ஹalleluya. हालेलुया. பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே நாம் கடந்து வரும்போது देखिए नया नियम में हम आते हैं. வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது. प्रकाशित वाक्य 1:6 कहती है. ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, प्रभु यीशु ने हमारे पापों को धोकर பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. पिता परमेश्वर के सामने हमें राजा और याजक बनाया है. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியன் என்றால் அவன் பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது. पुराने नियम में याजक के पास भी कोई नहीं जा सकता. ஆசாரியனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் இருந்தது. याजक और लोगों के बीच में बहुत एक लंबी दूर थी. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் மட்டுமே போக முடியும், வேறு ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. परमेश्वर के पवित्र स्थान में तो केवल याजक ही जा सकता था, दूसरा आम जनता उसमें नहीं जा सकती. இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள். लेकिन आज आप बार में धन्य है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நீங்க தனியா பிரசங்கம் பண்றீங்களா? आप लोग अलग से प्रचार करते हैं. பாவம் பிள்ளைகள் கவனிங்க, நீங்க प्रचार कीजिए. புரியாதுதான். आपको समझ में तो नहीं आएगा, அமைதியா இருங்க. लेकिन आप शांत बैठिए. ஓகேவா? ठीक है, ஓகேவா? शांत बैठेंगे. ஓகே ஓகே ஓகே. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்கு प्रिय அழைத்திருக்கிறார். परमेश्वर के लोगों, परमेश्वर ने आपको पवित्रता के लिए बुलाया நம்மை है. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल कहती है उन्होंने हमें राजा और याजक बनाया है. இயேசு சிலுவையிலே மரித்தபோது ஒரு பெரிய விசேஷம் ஒன்று நடந்தது. यीशु जब क्रूस में मरे थे तब एक विशेष बात हुई थी. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल कहती है मंदिर का पर्दा ऊपर से नीचे तक दो भाग में फट गया. தேவனுடைய கிருபாசன தண்டையில் ஒரு மனிதன் நெருங்க முடியாதபடிக்கு தடையாக தடுத்து நின்ற அந்த திரைச்சீலை இயேசுவின் மரணத்தின் மூலமாய் கிழிக்கப்பட்டது. मनुष्य को परमेश्वर के अनुग्रह आसन में जाने से रोकने वाली वो पर्दा दो भाग में फट गया. எபிரேயர் 10 அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறார். इब्रानियों 10वां अध्याय में इब्रानी पत्रकार ने लिखा है, இயேசு தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். प्रभु यीशु अपने शरीर नामक पर्दे के द्वारा हमारे लिए एक नया मार्ग ठहराया है. அன்றைய தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. उस समय मंदिर का पर्दा फाड़ा गया. இன்றைக்கு நாம் கிருபாசன தண்டையில் தேவனை தரிசிக்க நாம் முன்னேறுவதற்கு ஒரு புதிய திரை ஒன்று கிழிக்கப்பட்டிருக்கிறது. आज हम अनुग्रह आसन के पास जाकर परमेश्वर को दर्शन करने के लिए एक नया पर्दा फाड़ा गया है. இயேசுவின் சிலுவை பாடுகள் மூலமாய், அவர் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டதன் மூலமாய், இரத்தம் சிந்ததன் மூலமாய் இன்றைக்கு ஒரு புதிய மார்க்கம் நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. यीशु के क्रूस संकट के द्वारा, क्रूस में वो मारे जाने के द्वारा आज हमारे लिए जो है क्रूस में एक नया मार्ग खुला है. நன்றாய் கவனியுங்கள். अच्छे से ध्यान दीजिएगा. நன்றாய் கவனியுங்கள். अच्छे से ध्यान दीजिएगा. பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆசாரியன், அந்த ஆசாரியன் அவன் 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 துணிகரமாய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. पुराने नियम में कोई भी याजक हिम्मत करके परम पवित्र स्थान में प्रवेश नहीं कर पाता था. மகாபிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அதற்குள்ளே பிரவேசிக்க முடியும். महायाजक साल में एक बार उसमें प्रवेश कर पाता था. அவன் உள்ளே பிரவேசிக்கும் முன்பதாக தன்னுடைய பாவத்துக்காக அவன் பலி செலுத்துவான். वो अंदर प्रवेश करने के पहले खुद के पापों के लिए बलि चढ़ाता था. அதன் பின்பு ஜனங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்துவான். फिर लोगों के पापों के लिए वो बलि चढ़ाता था. இந்த பலியின் இரத்தத்தோடு கூட மிகுந்த பயபக்தியோடு அவன் உள்ளே वो பிரவேசிப்பான். बलि का लहू को भय और भक्ति के साथ अपने हाथों में लेकर उसमें प्रवेश करता था. உள்ளே அவன் போகும்போது அவனுடைய கால்களிலே சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கும். जब वो भीतर प्रवेश करता था तब उसके पांव में जंजीर बांधा हुआ रहता था. ஒருவேளை இவன் பாவம் மன்னிக்கப்படாமல் இவன் உள்ளே மரித்து போனால் அங்கே இருந்து
அவனை தூக்கி கொண்டு வர, அவனுடைய சரீரத்தை தூக்கி கொண்டு வர யாரும் உள்ளே போக முடியாது. अगर इसका पाप क्षमा नहीं हुआ है, इस वजह से वो अंदर ही मर गया है, तो उसे उठाने के लिए कोई अंदर नहीं जाएगा. சங்கிலிகளினால் அவனை இழுத்துத்தான் வெளியே எடுப்பார். उस जंजीर के सहारे उसे खींचकर बाहर निकालते थे. ஏனென்றால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. क्योंकि वो परम पवित्र स्थान इतना भयंकर था. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பாக்கியவான்கள். आज नया नियम के परमेश्वर के लोग आबार में धन्य हैं. நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த கிருபாசன தண்டையிலே போக முடியும். आज तो हम हर दिन उस अनुग्रह आसन के निकट जा सकते हैं. அங்கே எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறார். यहाँ इब्रानी पत्रकार ने लिखा है, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. मसीह के लहू के द्वारा हमें साहस मिला है. இன்றைக்கு ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு ஒரே வழி இயேசுவின் இரத்தம் மட்டுமே. आज कोई भी मनुष्य पापों से छुटकारा पाने के लिए एकमात्र रास्ता है, वो प्रभु यीशु का लहू है. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल कहती है यीशु मसीह का लहू हमारे सारे पापों को धोकर हमें शुद्ध करता है. இயேசுவின் இரத்தம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய பாவம் நீக்கப்படுவதற்கு இந்த உலகத்திலே வேறொரு வழி இல்லை. यीशु के लहू के अलावा मनुष्य का पाप दूर होने के लिए और कोई रास्ता नहीं है. हालेलुया, हालेलुया. இயேசுவின் இரத்தத்தினால் நம் பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. आज यीशु के लहू के द्वारा हमारा पाप धोया गया है. பாவிகளாயிருந்த நம்மை அவர் பரிசுத்தவான்களாய் மாற்றி हम जो இருக்கிறார். पापी थे उन्होंने हमें पवित्रवान बनाया है. மகாபிரதான ஆசாரியன் பயந்து 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 மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்த நிலை மாறி இன்றைக்கு கிருபாசன தண்டையில் தைரியத்தோடு நாம் பிரவேசிப்பதற்கு இயேசுவின் இரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. पुराने नियम में महायाजक डरते डरते उस परम पवित्र स्थान में प्रवेश करता था, लेकिन वो स्थिति आज बदल गया है. यीशु के लहू के द्वारा हम उस परम पवित्र स्थान में हमेशा प्रवेश करने के लिए हम सबको साहस मिला है. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை तालियों के செலுத்துவோம். साथ प्रभु की महिमा करेंगे. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். आबार में भाग्यवान நீங்கள் हैं. நாங்கள் பாக்கியவான்கள். आबार में இன்னும் भाग्यवान கரங்களை हैं. தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். तालियों के साथ प्रभु की महिमा करेंगे. சந்தாரா ரகதுனா. ஹalleluya, ஹalleluya. हालेलुया. எத்தனை பேருக்கு புரியுது? कितने जन को समझ में आया? ஹalleluya. हालेलुया. நாம் தேவனுடைய கிருபாசன தண்டையில் போவதற்கு இயேசு நமக்காக செய்த தியாகங்கள் மிகப்பெரியது. हम परमेश्वर के अनुग्रह के आसन के पास जाने के लिए यीशु ने हमारे लिए बहुत बड़ा परित्याग किया. பழைய ஏற்பாட்டிலே ஆரோனுடைய வம்சத்தில் வருகிறவனே ஆசாரியனாய் இருப்பான். पुराने नियम में हारून के वंशावली में जो है वही याजक बन सकता है. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட எந்த ஜாதியோ எந்த பாஷைக்காரனோ எந்த மனிதனோ யாரோ எல்லாரும் ஆசாரியர்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். आज यीशु मसीह के लहू से छुड़ाया गया कोई भी व्यक्ति हो, चाहे वो कोई भी भाषा बोले, कोई भी जात का हो, सबके सब याजक बने हैं. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். यही मसीह के द्वारा हमें मिला हुआ बहुत बड़ा सौभाग्य है. கரங்களை தட்டி ஒரு விசை கூட கர்த்தருக்கு ताली மகிமை बजाकर एक செலுத்துவோம். बार फिर परमेश्वर की महिमा करेंगे. ஹalleluya, हालेलुया. ஹalleluya, हालेलुया. ஹalleluya. हालेलुया. பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது प्रेरित पत्रस ने लिखा है, 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தில் எழுதுகிறார். पहला पत्रस 2:9 में लिखा है, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு पर तुम्हें जिसने अंधकार से आश्चर्यजनक ज्योति के पास बुलाया है उसके गुण को प्रकट करने के लिए தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் चुना हुआ वंश ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் और राजबददारी याजकों का समाज हो பரிசுத்த ஜாதியாயும் और पवित्र जाति हो அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். और परमेश्वर के निज प्रजा उनके खुद के प्रजा हो. ஒரு காலத்திலே நாம் அந்தகாரத்தில் एक இருந்தோம். जमाने में हम अंधकार में थे. இன்றைக்கு இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு आज வந்திருக்கிறார். परमेश्वर ने हमें इस आश्चर्यजनक ज्योति के पास लाया है. இதற்காக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். प्रभु ने हमें यहाँ क्यों लाया है? நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ताकि हम उनका गुण को प्रकट करें. இன்றைக்கு நம்மை குறித்து அவர் என்ன எழுதுகிறார்? आज हमारे बारे में वो क्या लिखा है? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, हम चुना हुआ वंश हैं ராஜரீக ஆசாரிய கூட்டம். और राजबददारी याजकों का समाज है. ஹalleluya. हालेलुया. வெறும் ஆசாரிய கூட்டம் அல்ல, केवल याजक नहीं, ராஜரீக ஆசாரிய கூட்டம். राजबददारी याजकों का समाज है. ராஜாவின் கையிலே அதிகாரம் இருக்கிறதல்ல, राजा के हाथ में अधिकार है. அப்படிப்பட்ட அதிகாரத்தோடு கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ऐसा राजा जैसा अधिकार देकर प्रभु हमें राजबददारी याजकों के समाज के रूप में यहाँ पर रखा है. ஹalleluya.
ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆண்டவர் இயேசு சொன்னார், प्रभु यीशु ने कहा சர்ப்பங்களை எடுப்பீர்கள், सर्प को उठाओगे, தேள்களை மிதிப்பீர்கள், बिच्छू को रोदोगे, சத்துருவின் மேல் சகல அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு मैं கொடுக்கிறேன். तुम्हें शत्रु पर सारा अधिकार दिया हूँ। யாருக்கு கொடுக்கிறார்? किसको वो अधिकार देता है? இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதை கொடுக்கிறார். जितने यीशु के लहू से छुड़ाए गए हैं सबको वो अधिकार देता है। பாஸ்டர் மட்டும் தான் பேய் ஓட்ட முடியும்னு நினைக்க கூடாது. ऐसा नहीं समझना है कि केवल पास्टर ही दुष्ट आत्मा को भगा सकते हैं। நீங்க பேய் ஓட்ட முடியும். आप भी दुष्ट आत्मा को निकाल सकते உங்களை हैं। கண்டு சத்துரு நடுங்குவான். आपको देखकर शैतान तरतराएगा। ஹalleluya हालेलुया। அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ऐसा अभिषेक प्रभु ने आपके लिए रखा है। தேவ ஜனம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के लोगों को वो अभिषेक को हासिल करना चाहिए। ஒரு ஆசாரியன், அந்த ஆசாரியன் அவன் ஆசாரியனாய் ஆவதற்கு அவன் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்படும். याजक बनने के लिए उसके ऊपर अभिषेक का तेल डाला जाना चाहिए। அபிஷேக தைலம் ஊற்றப்படாமல் அவன் ஆசாரியத்துவ வேலையை செய்ய முடியாது. जब तक उसके ऊपर अभिषेक का तेल डाला नहीं जाएगा तब तक वो याजकीय सेवा नहीं कर सकता। பழைய ஏற்பாட்டிலே 3 வித அபிஷேகம் இருந்தது. पुराने नियम में 3 प्रकार का अभिषेक था। ராஜாவுக்குரிய அபிஷேகம், राजा के लिए अभिषेक। என்றைக்கு ஒரு ஆசாரியன் தைல கொம்பை எடுத்து ஒருவனுடைய தலையிலே அவன் அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறானோ அதன் பின்புதான் அவன் ராஜாவாக முடியும். जब एक याजक अभिषेक का सिंग से वो अभिषेक के वो तेल के कुप्पी से लेकर अभिषेक का तेल एक व्यक्ति के ऊपर राजा बनने के लिए डालेगा तो उसके बाद ही वो राजा बन सकता है। அதேபோல ஆசாரியனுக்குரிய அபிஷேகம், फिर याजक के लिए अलग अभिषेक। ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் அவனுடைய தாடியிலே வடிந்து அவனுடைய அங்கியை நனைத்து என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். हारून के सिर पर डाला गया वो अभिषेक का तेल से उसका शरीर, उसका वस्त्र भीग गया, उसके दाढ़ी से बहकर उसके वस्त्र के छोर तक पहुंच गया करके लिखा है। அதேபோல தீர்க்கதரிசிகளுக்குரிய அபிஷேகம், फिर भविष्यवक्ताओं के लिए अलग अभिषेक। இன்றைக்கு இந்த 3 அபிஷேகத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். आज ये तीनों प्रकार का अभिषेक को पवित्र आत्मा के द्वारा उद्धार पाए हुए हर एक जन को परमेश्वर ने दिया है। ஆகவே தான் பேதுரு எழுதுகிறார், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று எழுதுகிறார். इसलिए ही पतरस ने लिखा है तुम राजबद्दारी याजकों का समाज हो। ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் தேவ சமூகத்தில் அமர்ந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். उद्धार पाए हुए परमेश्वर के लोग परमेश्वर की उपस्थिति में बैठकर पवित्र आत्मा की भरपूरी को हासिल करना चाहिए। அபிஷேகத்தின் நிறைவு உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் அதிகாரமுடையவர்களாய் जब மாறுகிறீர்கள். वो अभिषेक की भरपूरी को आप हासिल करेंगे तो வல்லமையுடையவர்களாய் अधिकार वाले மாறுகிறீர்கள். बनेंगे, सामर्थ्य बनेंगे। சாதாரணமான நீங்கள் அசாதாரணமானவர்களாய் மாறுகிறீர்கள். आप जो साधारण हो असाधारण व्यक्ति बन जाएंगे। இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை. यही मसीही जीवन का उत्तमता है। இதுதான் சபை கூடி வருதலின் மேன்மை. यही कलीसिया में आने का फायदा है। இதுதான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். यही आपके लिए और मेरे लिए परमेश्वर से मिला हुआ बहुत बड़ा सौभाग्यता है। ஹalleluya हालेलुया। நம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், राजबद्दारी याजकों का समाज பரிசுத்த ஜாதி, और पवित्र जाति है அவருக்கு சொந்தமான ஜனம் என்று வேதம் और சொல்லுகிறது. परमेश्वर की निज प्रजा है करके बाइबल कहती है। நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். हम सब परमेश्वर की प्रजा हैं। ஹalleluya हालेलुया। அவருடைய பிள்ளைகள் நாம், हम सब उनके संतान அவருடைய हैं, பிள்ளைகள் நாம். उनके बच्चे हैं। ஹalleluya हालेलुया। ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குவது போல உங்களுக்கும் எனக்கும் இறங்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். हमारा प्रभु ऐसा प्रभु है जैसा एक पिता अपने बच्चे पर दया करता है वैसा वो हमारे पर दया करता है। ரோம சபைக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார், रोमियो कलीसिया के लिए पौलुस ने लिखा நீ है பிள்ளையானால் சுதந்திரவாளி என்று எழுதுகிறார். यदि तुम संतान है तो वारिस भी है। பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே यदि हम वो लिखता है अगर हम संतान है तो वारिस भी है। யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். जितने यीशु के लहू से छुड़ाए गए हैं वे सब के सब परमेश्वर के पुत्र और पुत्री बने हैं। யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சுதந்திரவாளிகளாக और வைத்திருக்கிறார். जितने परमेश्वर के संतान बने हैं उन सबको परमेश्वर ने वारिस ठहराया है। உலகத்தின் எல்லா நன்மைகளுக்கும் நன்மைகளையும் சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகள் நாம். दुनिया के सारे भलाई को हासिल करने वाले हम सब वारिसदार हैं। சுதந்திரிப்பதற்கு ஒண்ணே ஒண்ணு நமக்கு தேவை. हासिल करने के लिए एक ही चीज की जरूरत है, அதுதான் விசுவாசம். वही विश्वास है। விசுவாசம் विश्वास நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குமானால் अगर आपके अंदर वो विश्वास होगा நமக்கு முன்னே இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க மாட்டோம். हम हमारे सामने परिस्थिति क्या है इसे नहीं देखेंगे, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்க हमारे மாட்டோம்.
सामने समस्या क्या है इसे नहीं देखेंगे, வாழ்க்கையில் வருகிற இடையூறுகளை பார்க்க மாட்டோம். जीवन में आने वाले रुकावटों को नहीं देखेंगे. அவைகளெல்லாம் மிதித்து நொறுக்கி முன்னேறக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். उन सब बातों को रोंद कर कुचल कर आगे बढ़ने की शक्ति परमेश्वर ने आपको और मुझे दिया है. நம்மை தொல்லைப்படுத்துகிற பிசாசின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்குரிய அதிகாரத்தை அவர் நமக்கு हमें கொடுத்திருக்கிறார். सताने वाले शैतान के सारे शक्ति के ऊपर प्रबल होने का अधिकार परमेश्वर हम सबको दिया है. ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றால் அதிகாரத்தோடு வாழுகிறவர்கள் தான் தேவனுடைய ஜனம். राज पदधारी याजकों का समाज मतलब अधिकार के साथ जीने वाले लोग ही परमेश्वर के लोग हैं. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய சபை என்பது ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के लोगों कलीसिया के बारे में बाइबल कहती है जीवित परमेश्वर की कलीसिया. ஹல்லேலூயா. हालेलुया. சபை எப்படி உருவாக்கப்பட்டது என்று कलीसिया का பார்த்தோம். निर्माण कैसा हुआ करके देखा. சபையில் ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்ட அந்தஸ்தோடு வைத்திருக்கிறார் என்பதை நாம பார்த்தோம். कलीसिया में प्रभु ने हमें कौन सा पदवी देकर रखा है करके हमने देखा. இந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் और சொல்லுகிறார். कलीसिया को कैसा रहना चाहिए करके प्रभु यहाँ बताते हैं. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்க ये வேண்டும். कलीसिया को सत्य के लिए खंबा और न्याय होना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. சத்தியம் என்றால் என்ன? सत्य माने क्या है. ஆண்டவராக இயேசு சொல்லி प्रभु இருக்கிறார். यीशु ने कहा है நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். मार्ग सत्य और जीवन मैं ही हूँ. இயேசு ஒருவரே சத்தியம். केवल यीशु ही सत्य है. அதே போல கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. और प्रभु का वचन कहती है கர்த்தருடைய வசனம் சமூலமும் சத்தியம். प्रभु का सारा वचन सत्य है. தேவ ஜனம் கிறிஸ்துவுக்காக வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். हम परमेश्वर के लोग मसीह के लिए वचन के अनुसार जीना चाहिए. ஆகவே வேத தியானம் மிக முக்கியம். इसलिए बाइबल का ध्यान करना बहुत जरूरी है. ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க மறவாதிருங்கள். हर दिन बाइबल को ध्यान करना मत भूलिए. பயபக்தியோடு வேதத்தை வாசியுங்கள். भक्ति के साथ बाइबल को पढ़िए. வேத வசனங்களை தியானம் செய்யுங்கள். बाइबल का वचन को ध्यान कीजिए. வேத வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். बाइबल के वचन के अनुसार क्या मैं जी रहा हूँ इसे जांचिए. ஒரு கண்ணாடிக்கு முன்னே நிற்கிறது போல जैसा एक आईने के सामने खड़े होते हैं. வசனத்துக்கு முன்னே நின்று உங்களை நீங்கள் பாருங்கள். और वचन के सामने अपने आप को खड़ा करके जांचिए. உங்களில் இருக்கிற குறைகளை நீங்கள் கண்டுபிடியுங்கள். आप में क्या कमी है इसे ढूंढिए. உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். अपने आप को सुधारिए. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. पवित्र बाइबल कहती है நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று வேதம் अगर சொல்லுகிறது. हम अपने आप को जांच लेते हैं परख लेते हैं तो हम दोषी नहीं ठहरेंगे. தேவ சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்க வேண்டும். परमेश्वर की कलीसिया को सत्य के लिए खंबा और न्याय होना चाहिए. கிறிஸ்துவுக்காக நிற்கணும். मसीह के लिए खड़ा होना चाहिए. வேத வசனத்துக்காக நிற்கணும். प्रभु के वचन के लिए खड़ा होना चाहिए. கிறிஸ்துவுக்காக வாழணும். मसीह के लिए जीना चाहिए. வேத வசனத்தின்படி வாழணும். और प्रभु के वचन के अनुसार जीना चाहिए. அதற்குரிய கிருபையை கர்த்தர் இந்த பெதஸ்தா சபைக்கு கர்த்தர் தருவாராக. इसका अनुग्रह प्रभु ये बेथेस्दा कलीसिया को देवे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. வேத வசனத்தின்படி வாழ உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் वचन के अनुसार जीने के लिए आप अपने आप को समर्पित करते हैं சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. शत्रु आपको जीत नहीं सकता. எந்த தீய வல்லமைகளும் உங்களை और மேற்கொள்ள कोई भी बुरी முடியாது. शक्ति आपको जीत नहीं सकती. எப்படிப்பட்ட சோதனைகளும் உங்களை மேற்கொள்ள और முடியாது. कोई भी बड़ा परीक्षा आपको जीत नहीं सकता. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். प्रभु आपके साथ होगा. கர்த்தர் உங்களை प्रभु ஆசீர்வதிப்பார். आपका आशीर्वाद करेगा. கர்த்தர் எல்லைகளை प्रभु பெரிதாக்குவார். आपकी सीमा को बढ़ाएगा. கர்த்தர் உங்களை பெருகி படர பண்ணுவார். प्रभु आपको उन्नति करेगा, तरक्की कराएगा. கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் प्रभु உயர்த்தப்படும். का नाम आपके द्वारा ऊंचा होगा. மலையின் மேல் உள்ள பட்டணத்தை போல நீங்கள் இருப்பீர்கள். आप पहाड़ पर बसा हुआ नगर के समान होंगे. குன்றின் மேல் இருக்கிற விளக்கை போல நீங்கள் और இருப்பீர்கள். पहाड़ी का दीपक के समान होंगे. கர்த்தர் உங்களை உயரத்திலே प्रभु வைப்பார். आपको ऊंचे स्थान में रखेगा. ஹல்லேலூயா. हालेलुया. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிற जिस ஆண்டவர் परमेश्वर ने कहा है मैं तुम्हें कभी नहीं छोड़ूंगा, कभी नहीं त्यागूंगा. ஒருபோதும் அவர் உங்களை விட்டு விலக वो आपको மாட்டார். कभी नहीं छोड़ेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर को समझना होगा. அவருடைய வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள उनका வேண்டும். वचन को समझना होगा. வார்த்தைகளின்படி நடக்க உங்களை ஒப்புக் उनके கொடுக்க वचन के வேண்டும். अनुसार चलने के लिए अपने आप को समर्पित करना होगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஜெபமும் வேத தியானமும் ஒரு காயினுடையதான ரெண்டு பக்கத்தை போன்றது. बाइबल और बाइबल पढ़ना और प्रार्थना करना एक सिक्के के दो पहलू समान हैं. ஒரு காயின்ல எந்த பக்கம் முக்கியம் அப்படினு கேட்டா किसी सिक्के का कौन सा पहलू मुख्य है करके पूछें तो ரெண்டுமே முக்கியம். दोनों मुख्य है. அதே போல ஜெபமும் முக்கியம். वैसा प्रार्थना भी मुख्य है. வேத தியானமும் और முக்கியம். बाइबल का ध्यान करना भी मुख्य है. வேத தியானம் செய்ய நீங்கள் மறவாதீங்க. बाइबल को ध्यान करने के लिए कभी ना भूलिए. சிலருக்கு பைபிளை கையில எடுத்தா தான் தூக்கம் வருது. कुछ लोगों को बाइबल उठाएंगे तो ही नींद आती है. சொல்லுவாங்க. कुछ लोग कहते हैं ராத்திரி தூக்கம் வரலையா? रात को नींद नहीं आती. பைபிள் எடுத்து வாசி. बाइबल उठा के पढ़ो, தூக்கம் வந்துரும். नींद आएगी.
Hallelujah. हालेलुया। பைபிள் வாசித்தா தூக்கம் வரக்கூடாது. बाइबल पढ़ने पर नींद नहीं आना चाहिए। வேதத்தை நீங்க பிரியமாய் வாசிக்க வேண்டும். बाइबल को चाहत से पढ़ना चाहिए। 1 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது. पहला भजन संहिता में दूसरा वचन कहती है, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, प्रभु का व्यवस्था को प्रिय जानकर, சொல்லுங்க பிரியமாயிருந்து. बोलिए प्रिय जानकर। எதுல பிரியமா இருக்கணும்? किसको प्रिय जानना चाहिए? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்க प्रभु का வேண்டும். बाइबल को प्रिय जानना चाहिए। இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். रात दिन इसको ध्यान करते रहने वाला व्यक्ति धन्य है। அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? उसका जीवन कैसा रहेगा? தண்ணீர் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல செழித்திருக்கும். उस वृक्ष के समान हरा भरा होगा जो पानी के किनारे लगा हुआ வேதம் சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. बाइबल कहती है जो कुछ वो पुरुष करे सफल होगा। எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். आप जो भी करेंगे उसे प्रभु सफल உங்கள் कराएगा। கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आपके हाथों का परिश्रम को प्रभु आशीर्वाद करेगा। உங்களை ஆண்டவர் தண்ணீர் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல செழித்திருக்க பண்ணுவார். आपको प्रभु जल के किनारे लगा हुआ वृक्ष के समान हरियाली में बदल देगा। கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். फल देने वाले बना देगा। अनेகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். बहुतों के लिए आशीषदायक बना देगा। யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்கிற எண்ணம் மாறும். कोई मुझे मदद नहीं करेगा क्या, ऐसा विचार बदल जाएगा। நீங்கள் अनेகருக்கு உதவி செய்கிறவர்களாய் बल्कि மாறுவீர்கள். आप बहुतों के लिए मदद करने वाले बन जाएंगे। இப்பட்ட உன்னத நிலையில் உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் ऐसे उच्च स्थिति में आपका जीवन बदलना है तो இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் தியானமாய் இருங்கள். आपको रात दिन प्रभु का व्यवस्था को ध्यान करते रहना होगा। வேதத்தை நேசியுங்கள். बाइबल को प्रिय जानिए। வேதத்தை வாசியுங்கள். बाइबल को पढ़िए। வேதத்தை தியானம் செய்யுங்கள். बाइबल को ध्यान कीजिए। ஹalleluya. हालेलुया। நான் வேதத்தை படிக்கும்போது जब मैं बाइबल पढ़ता हूँ பழைய பைபிளை பார்த்தீங்கன்னா எல்லாம் டாட் டாட்டா இருக்கும். அதுல கண்ணீர் விழுந்துட்டு இருக்கும். और मेरे पुराने बाइबल को आप देखेंगे तो उसमें आंसुओं का बूंद का निशानी देखने को मिलेगा। அவ்வளவு ருசித்து நான் படித்திருக்கிறேன். मैं वचन का इतना ज्यादा मजा लेकर उसको अनुभव करके पढ़ा हूँ। வார்த்தைகள் தான் எனக்கு இன்பமாய் இன்றைக்கும் இருக்கிறது. ये वचन ही आज भी मेरे लिए मीठा है, मधुर है। எத்தனையோ முறை வாசித்த வசனம் சில நேரம் இப்போ அதிலிருந்து புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் इसके கொடுக்கிறார். पहले उस वचन को मैं कई बार पढ़ा होगा, लेकिन अभी उसको पढ़ते समय प्रभु उसमें से नया प्रकटीकरण देता है। வசனங்களை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க வாழ்க்கையில் விசுவாசம் பெருகுகிறது. जितना वचन को मैं पढ़ता हूँ, जितना ध्यान करता हूँ, उतना ही मेरा विश्वास बढ़ते रहता है। விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. विश्वास के बिना परमेश्वर को हम प्रसन्न नहीं कर सकते। விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. विश्वास के बिना हम परमेश्वर से कुछ पा नहीं सकते। எபேசியர் 3:20 சொல்கிறது. इफिसियों 3:20 कहती है, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. हमारे मांगने से, हमारे सोचने से ज्यादा हमारे लिए करने वाले उस सामर्थ्य के अनुसार हमारे जीवन में वो क्रिया करता है। பல நேரத்துல அந்த முக்கியமான வார்த்தையை விட்டுருவாங்க. कई बार वो मुख्य शब्द को छोड़ देते हैं। வேண்டிக் கொள்கிறதற்கு நினைக்கிறதுக்கு அதிகமாய் செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவோம். हमारे मांगने से, सोचने से ज्यादा हमारे लिए देने वाला प्रभु, ऐसा हम कहते हैं। அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான வார்த்தை எதுன்னா, लेकिन उसके बीच में मुख्य वचन क्या है? நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லப்படுகிறது. हमारे अंदर क्रिया करने वाले वो सामर्थ्य के अनुसार हमारे लिए वो करता है करके लिखा है। எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். वो सब कुछ कर सकता है। உங்களுக்கு ஒண்ணு செய்யணும் அப்படின்னா, अगर आपके जीवन में वो कार्य करना है तो உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த விசுவாசத்தின் வல்லமையின் அளவு எப்படி இருக்கிறதோ அப்படியே கர்த்தர் உங்களுக்காக செய்கிறார். आपके अंदर क्रिया करने वाला वो विश्वास का सामर्थ्य जैसा है, उसके हिसाब से वो आपके जीवन में क्रिया करेगा। வசனத்தை நீங்கள் தியானிக்க தியானிக்க உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். वचन को जितना ज्यादा ध्यान करेंगे उतना ही आपके जीवन में विश्वास बढ़ेगा। உங்களுடைய விசுவாசம் பெருகும் பொழுது கர்த்தரிடத்தில் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள जब முடியும். आपका विश्वास बढ़ेगा तब प्रभु से भलाई को हासिल कर सकते हैं। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। உலகத்தின் பார்வையில நீங்கள் ஒருவேளை அற்பமாய் எண்ணப்படுவீர்கள். दुनिया के नजर में शायद आप तुच्छ जाने जाते होंगे, சாதாரண மனிதனைப் போல இருப்பீர்கள். एक साधारण व्यक्ति समान दिखेंगे। ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது लेकिन जब प्रभु आपका आशीर्वाद உங்களை करेगा, அசாதாரணமானவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். आपको प्रभु एक असाधारण व्यक्ति बना देंगे। மேன்மையாக கர்த்தர் வைக்கிறார். प्रभु आपको उत्तम स्थान में रखेंगे। ஹalleluya हालेलुया। தேவ ஜனம் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். परमेश्वर के लोगों को सदा खुश रहना நம்முடைய चाहिए, ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். क्योंकि हमारा प्रभु परमेश्वर जिंदा है। அவர் நமக்காக யாவையும் वो செய்கிறார். हमारे लिए सब कुछ करता है। எப்ப செய்வார்னா, कब करेगा? நமக்கு எவ்வளவு செய்வார்னா, कितना करेगा? நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படி அவர் செய்வார். हमारे अंदर क्रिया करने वाले इस सामर्थ्य के अनुसार वो करेगा। விசுவாசத்தின் அளவின்படி அவர் செய்வார். आपके विश्वास के अनुसार वो करेगा। ஆகவே விசுவாசத்தில் நீங்கள் வளருங்கள். इसलिए आप विश्वास में बढ़ते जाइए, கர்த்தரிடத்தில் நன்மைகளை प्रभु பெற்றுக்கொள்ளுங்கள். से भलाई को हासिल कीजिए, கர்த்தருக்கு சாட்சிகளாய் प्रभु की மாறுங்கள். गवाही बनिए, கிறிஸ்துவுக்காக வேத வசனத்துக்காக நின்று செயல்படுங்கள். मसीह के लिए, प्रभु के वचन के लिए खड़े होकर कार्य कीजिए। கர்த்தர் உங்களை இந்த இடத்திலே பயன்படுத்துவாராக. प्रभु आपको ये जहां में इस्तेमाल நீங்கள் करेगा। ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தர் மகிமையாக
மகிமையான காரியங்களை आप में செய்வார். से हर एक जन के द्वारा प्रभु महिमापूर्ण அடுத்த कार्य ஒரு करेगा। ஆண்டிலே கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் உங்களை ஆண்டவர் பன்மடங்காக ஆண்டவர் பெருக பண்ணுவார். आने वाला एक साल के अंदर प्रभु आपके अभी की स्थिति से कई गुना बढ़ा देगा। தேவனால் கூடும். परमेश्वर से होगा। ஹalleluya. हालेलुया। தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாகும். आपके व्यक्तिगत जीवन में बढ़ोतरी मिलेगी, குடும்பத்திலே பெருக்கம் आपके உண்டாகும். परिवार में बढ़ोतरी मिलेगी, சபையிலே பெருக்கம் உண்டாகும். कलीसिया में बढ़ोतरी देखने को मिलेगा। ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை क्योंकि ஆசீர்வதிக்கிறார். हमारा परमेश्वर हमें आशीर्वाद करने நம்மை वाला है। ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். हमें आशीर्वाद करना ही उनके लिए प्रिय है। இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் आज பாக்கியவான்கள். इन बातों को सुनने वाले आप धन्य हो। திரும்பி போகும்போது விசுவாசத்திலே பலமடைந்து போகுங்கள். लौटते समय विश्वास में मजबूत होकर जाइए। ஹalleluya. हालेलुया। ஆவியின் அபிஷேகத்தோடு போங்க. आत्मा के अभिषेक के साथ நான் लौटिए। பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி சொல்லிட்டே போங்க. मैं को पवित्रवान हूँ, पवित्र स्त्री हूँ, ऐसा कहते हुए நான் जाइए। ராஜ்ஜரிய ஆசாரிய கூட்டம் சொல்லிட்டே போங்க. मैं राज बददार याजकों का समाज हूँ, ऐसा कहते जाइए। ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டே போங்க. प्रभु ने मुझे अधिकार दिया है, ऐसा कहते जाइए। சத்துரு உங்களை நெருங்க முடியாது. शत्रु आपके निकट नहीं आ सकता। எல்லாரும் எழும்பி நிற்போமா? क्या हम सब खड़े होंगे? தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க परमेश्वर से हम போகிறோம். प्रार्थना करने वाले हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீங்களும் நானும் இந்த பூமியிலே हाँ, விசேஷித்தவர்கள். बार में ये पृथ्वी पर विशेष है। கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே यहोवा से उद्धार पाई हुई நீ प्रजा பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. धन्य होकर के बाइबल कहती है। நீங்களும் நானும் பாக்கியவான். हाँ, बार में धन्य है, ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள். क्योंकि आ बार में परमेश्वर से उद्धार पाए हैं। ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை பார்த்தோம். उद्धार माने क्या है करके हमने देखा। மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். मन फिरना क्या है करके हमने देखा। வேத வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். वचन के अनुसार जीने के लिए समर्पित कीजिएगा। பூரண மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளே और உண்டாகட்டும். पूर्ण मन फिराव आपके अंदर आप हासिल करिए। பாவத்துக்கு மரித்தவன் என்ற சிந்தை உங்களுக்கு मैं உண்டாகட்டும். पापों के लिए मरा हूँ, ये विचार आपको प्राप्त हो जाए। பாவ வாழ்க்கையின் மேல் ஜெயம் உண்டாகட்டும். पाप में जीवन पर जय प्राप्त कीजिए பரிசுத்த வாழ்வு நமக்கு और உண்டாகட்டும். पवित्र जीवन को हासिल कीजिए। இதுவரைக்கும் பரிசுத்த வாழ்வு உங்களுக்கு உண்டாகவில்லையோ अगर जब तक आप पवित्र जीवन को हासिल नहीं करेंगे, அதுவரைக்கும் தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. तब तक परमेश्वर ने आपके लिए जो ठहराया है वो आशीर्वाद को हासिल नहीं कर पाएंगे। ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், प्रभु यीशु ने कहा है, பரிசுத்தமாகிறவன் இன்னும் जो பரிசுத்தமாகட்டும். पवित्र है और भी पवित्र बने। இன்றைக்கு அந்த பரிசுத்த வல்லமையை கர்த்தர் நம்ம மேல் ஊற்றுவார். आज वो पवित्र सामर्थ्य को आपके ऊपर प्रभु उंडेल दे। பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வார். पवित्र आत्मा आपके ऊपर राज करें। பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். पवित्र जीवन जीने के लिए प्रभु आपके ऊपर अनुग्रह करें। எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் सब लोग பண்ணுவோம். मुंह खोलकर प्रभु की स्तुति कीजिएगा। எல்லாரும் கண்களை மூடி सब लोग आंखें बंद करके கண்களை மூடி आंखें बंद कीजिए। எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் सब लोग பண்ணுங்கள். मुंह खोलकर प्रभु की स्तुति कीजिएगा। பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவிக் पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा यहाँ टहल रहे हैं। பரிசுத்த ஆவியானவர் இங்கே கிரியை செய்து पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा यहाँ क्रिया कर रहे இன்னைக்கு हैं। ஒரு புதிய அபிஷேகத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். नया अभिषेक आपको वो देना चाहता है। புதிய வல்லமையை கர்த்தர் தர नया விரும்புகிறார். सामर्थ्य को देना चाहता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। 15வது ஆண்டு உங்களுக்கு விசேஷமான ஆண்டு. ये 15वां साल आपके लिए विशेष साल है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டு. प्रभु आपका आशीर्वाद करने वाला साल है। சபையில ஆண்டவர் உங்களை பரிபூர்ண நன்மைகளை நிரப்புகிற ஆண்டு. कलीसिया में प्रभु आपको परिपूर्ण भलाई से भरने वाला साल है। பெருகி வளருகிற ஆண்டு. आप उन्नति करने वाला साल है। கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை प्रभु செய்வார். आपके लिए बड़ा कार्य करें। ஹalleluya. हालेलुया। எல்லாரும் விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் सब लोग பண்ணுவோம். आजादी से प्रभु की स्तुति புதிய कीजिएगा। அபிஷேகத்தை एक பெற்றுக்கொள்வோம். नया अभिषेक को हासिल புதிய कीजिएगा। வல்லமையை नया பெற்றுக்கொள்வோம். सामर्थ्य को प्राप्त புதிய कीजिएगा। கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். नया अनुग्रह को प्राप्त कीजिएगा। எல்லாரும் வாய் திறந்து सब लोग मुंह சத்தம் खोलकर உயர்த்தி ऊंचे स्वर से எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி सब கர்த்தரை लोग स्तुति करके மேம்படுத்துவோம். प्रभु की महिमा करेंगे। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. स्तुति हो प्रभु जी। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. स्तुति हो प्रभु जी। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. स्तुति हो प्रभु ஒரு जी। பரிசுத்த வல்லமை நம்மில் இறங்கட்டும். पवित्र सामर्थ्य उतरने पाए। பரிசுத்த ஆவியானவர் நம்மை पवित्र ஆளுகை आत्मा हम செய்யட்டும். पर राज करें। In the name of Jesus. यीशु के नाम से। Name of Jesus. यीशु के नाम से। Name of Jesus. यीशु के नाम से। அசுத்த வல்லமைகள் அகன்று போகட்டும் இயேசுவின் अशुद्ध நாமத்தினாலே. सामर्थ्य दूर हो जाए यीशु के नाम से। பரிசுத்தாவியானவரே. पवित्र आत्मा जी ஜனத்தை நீர் ஆளுகை अपने செய்யும். लोगों पर राज कीजिए। பரிசுத்தாவியானவரே. पवित्र आत्मा जी பரிசுத்த வல்லமையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். अपने पवित्र सामर्थ्य से लोगों को भर दीजिए। பரிசுத்தாவியானவரே. पवित्र आत्मा जी ஒரு புதிய அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே नया தாரும். अभिषेक अपने बच्चों को दीजिए। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? कितने जन मांगते हैं? எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேண்டும். मुझे एक नया अभिषेक चाहिए। புதிய வல்லமை வேண்டும். नया सामर्थ्य எத்தனை चाहिए। பேர் அப்படி कितने கேட்கிறீர்கள்? जन ऐसा मांग रहे हैं? எத்தனை பேருக்கு தேவை? कितने जन को जरूरत है? ஹalleluya. हालेलुया। எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேணும். मुझे एक नया अभिषेक चाहिए प्रभु जी। புதிய வல்லமை வேணும். नया सामर्थ्य चाहिए। பரிசுத்த வல்லமை வேணும். पवित्र सामर्थ्य எத்தனை चाहिए। பேர் அப்படி கேட்கிறீங்க? कितने जन मांगते हैं? ஹalleluya. हालेलुया। 2 நிமிடங்கள் ஆண்டவரை கர்த்தரை விடுதலையோடு துதிக்க 2 போகிறோம். मिनट के लिए आजादी से प्रभु की स्तुति करने वाले हैं। ஆவியானவர் கிரியை செய்கிற आत्मा நேரம். क्रिया करने वाला समय है। விடுவிக்கிற நேரம். आपको छुड़ाने वाला समय है। அசுத்த வல்லமைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிற நேரம். पवित्र सामर्थ्य से आपको छुड़ाने वाला समय है। கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்கிற நேரம். बंधन से आपको छुड़ाने वाला समय है। வல்லமையினால் உங்களை நிரப்புகிற நேரம். अपने
सामर्थ से भरने वाला समय है। எல்லாரும் விடுதலையோடு सब लोग आजादी से வாய் திறந்து சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் ऊंचे பண்ணுவோம். स्वर से प्रभु की स्तुति कीजिएगा। வாயை விரிவாய் திற. तो अपना मुंह खोल। நான் அதை நிரப்புவேன் என்று मैं ஆண்டவர் उसे சொல்லி भर दूंगा இருக்கிறார். करके प्रभु ने कहा எல்லா है। வாயை விரிவாய் सब लोग திறந்து मुंह खोलेंगे சத்தம் உயர்த்தி ऊंचे स्वर से। எல்லாரும் ஆண்டவரை கூப்பிடுவோமா? सब लोग प्रभु को ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. पुकारेंगे, स्तुति करेंगे। அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் अभिषेक पाए हुए लोग அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிப்போமாக. अन्य भाषा में बात करते हुए प्रभु की स्तुति करेंगे। ஹalleluya. हालेलुया। ஓசை உள்ள கைத்தாளத்தோடு ऊंचे स्वर से ताली बजाकर ஏரோசை உள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ऊंचे स्वर से ताली बजाकर प्रभु की स्तुति करो ऐसा எல்லாரும் लिखा है। விடுதலையோடு இரண்டு கரங்களை தட்டி अपने दोनों हाथों से ताली ஓசை बजाकर உள்ள கைத்தாளத்தோடு ऊंचे स्वर से ताली बजाकर ஏரோசை உள்ள கைத்தாளத்தோடு बड़े ऊंचे स्वर के ताली கர்த்தரை से துதிப்போமாக. प्रभु की स्तुति கர்த்தருக்கு करेंगे। மகிமை प्रभु की செலுத்துவோமாக. महिमा करेंगे। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. स्तुति हो प्रभु जी। உமக்கு ஸ்தோத்திரம் आपकी ராஜாவே. स्तुति हो राजा। ஸ்தோத்திரம் ஐயா. स्तुति हो प्रभु जी। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த ஆவியானவரே. पवित्र आत्मा जी। பரிசுத்த ஆவியானவரே. पवित्र आत्मा जी। பரிசுத்த ஆவியானவரே. आत्मा जी। பரிசுத்த ஆவியானவரே. पवित्र आत्मा जी। பரிசுத்த ஆவியானவரே. आत्मा जी। பிள்ளைகளை ஆளுகை अपने செய்வீராக. बच्चों पर राज कीजिए। வல்லமையினால் अपने நிரப்புவீராக. सामर्थ से भर दीजिए। அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. अभिषेक से भर दीजिए। வல்லமையினால் நிரப்புவீராக. सामर्थ से भर दीजिए। அபிஷேகத்தினால் अभिषेक நிரப்புவீராக. से भर दीजिए। புதிய அபிஷேகம். नया अभिषेक, புதிய வல்லமை नया सामर्थ பிள்ளைகளுக்கு உண்டாவதாக अपने இயேசுவின் बच्चों को நாமத்தில். हासिल हो जाए यीशु के नाम से। இன்னும் கரங்களை தட்டி और ताली बजाकर கரங்களை தட்டி ताली बजाकर பெற்றுக்கொள்ளுங்கள். प्राप्त कीजिए। புதிய அபிஷேகத்தை प्राप्त कीजिए பெற்றுக்கொள்ளுங்கள். नए अभिषेक को। புதிய வல்லமையை नया பெற்றுக்கொள்ளுங்கள். सामर्थ को प्राप्त புதிய कीजिए। வல்லமையினால் नया நிரப்பப்படுங்கள். सामर्थ से भर जाइए। பரிசுத்த வல்லமையினால் நிரப்பப்படுங்கள். पवित्र सामर्थ से भर ராபா जाइए। சந்தானானாமா. ரிகாபா ஷபாரகம்துனானாமா. ரிதாலகஷகம்தனாமா. ரிகல்தனாமௌரியம்தனாமா. ரிஷகம்தனேரமௌரியம்தனாமா. Jesus, hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। வார்த்தைகள் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளிலே கிரியை செய்யட்டும். लगातार प्रभु आपका वचन आपके बच्चों में क्रिया करे। பரிசுத்த ஜனமாய் நம்முடைய பிள்ளைகள் உமக்குள் எழும்பட்டும். पवित्र प्रजा के रूप में आपके बच्चे आपके लिए ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் செயல்படட்டும். राजबद्दार याजकों के समाज के रूप में வல்லமை कार्य நம்முடைய करें। பிள்ளைகள் மூலமாய் வெளிப்படட்டும். आपका सामर्थ अपने बच्चों के द्वारा प्रकट हो। இவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிர்மாற்றும். बहुतों के लिए इन्हें आशीषदायक बनाइए। இவர்கள் மூலம் சபை கட்டப்படட்டும். इनके द्वारा कलीसिया बने, சபை உயிர்ப்பிக்கப்படட்டும். कलीसिया जिलाया जाए, சபையின் எல்லைகள் பெரிதாகட்டும். कलीसिया की सीमा बढ़े, கர்த்தருடைய பலத்த கிரியைகள் இங்கே வெளிப்படட்டும். प्रभु का बलवंत क्रियाएं यहाँ प्रकट हो जाएं। நம்முடைய தாசனை ஆசீர்வதியும். अपने दास का आशीर्वाद தாசனை कीजिए। பயன்படுத்தும். दास को प्रयोग कीजिए। விசேஷ அபிஷேகத்தோடு கூட நம்முடைய மகனை நீர் विशेष உபயோகப்படுத்தும். अभिषेक के साथ अपने बेटे को प्रयोग कीजिए। தயவுள்ள கரங்களில் ஒப்புக் आपके கொடுக்கிறோம். दयालु हाथों में समर्पित करते இயேசு हैं। கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु ஜெபிக்கிறோம் मसीह के नाम பிதாவே. से मांगते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமோ உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமோ உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உன் நாமம் வாழ்க. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின்
வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இந்த தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இந்த தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. வல்லமை உண்டே உண்டே அப்பிட வல்லமை இயேசுவே இரத்தத்தா, வல்லமை உண்டே உண்டே அப்பிட வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா, மாட்டே விட மாட்டே இயேசுவை விட மாட்டே, மாட்டே விட மாட்டே இயேசுவை விட மாட்டே, மாட்டே 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 விட மாட்டே, நான் இயேசுவை விட மாட்டே, மாட்டே 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 விட மாட்டே, நான் இயேசுவை விட மாட்டே, மாட்டோ விட மாட்டோ இயேசுவை விட மாட்டோ, மாட்டோ விட மாட்டோ இயேசுவை விட மாட்டோ, மாட்டோ 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 விட மாட்டோ, நான் இயேசுவை விட மாட்டோ, மாட்டோ 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 விட மாட்டோ, நாங்கள் இயேசுவை விட மாட்டோ. உண்டே அப்பிட வல்லமை இயேசுவே இரத்தத்தா, வல்லமை உண்டே உண்டே அப்பிட வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. எல்லாரும் வலது கரங்களை அப்படியே உயர்த்தி, எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி இந்த திருச்சபை ஆஸ்வதிங்கப்பா என்று சொல்லுங்க. எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி மனதால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த திருச்சபை ஆஸ்வதிங்கப்பா என்று சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் ஆண்டவரே மக்கு நன்றி, பரிசுத்தமுள்ள தேவனே மக்கு நன்றி. ஆமென். பாஸ்டர் ஜான் கப்ரியல் செய்வாங்க. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த திருச்சபை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து ஆண்டவரே இந்த ஜெபிக்கிற நேரத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வரும்படியா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய ரட்சிப்பின் துணி ஆண்டவரே இந்த சபையிலே ஆண்டவரை எப்போது கேட்டுக்கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு அற்புதத்தை செய்வீராக தகப்பனே. இந்த 15வது வருஷத்துல இருந்து கர்த்தாவே ஒரு அற்புதம் ஒவ்வொரு வாழ்க்கையில கடந்து வரட்டும் கர்த்தாவே. அல்லேலூயா. நீர் அப்படியே செய்ய போறீங்க. ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு தருகிறோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை எல்லாம் உமக்கு உண்டாகட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.